ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் அவரை துதித்து அவரை ஆர்ப்பரித்து அவர் நாமத்தை நம்ம மையப்படுத்துவோம். இந்த காலை ஆராதனை வருகை தந்திருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய வார்த்தைகளையும் ஆசீர்வாதத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரையும் மட்டுமாய் நம்மை நடத்தி வந்தார். இனியும் கர்த்தர் தாங்கி நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். எல்லா கண்களையும் இப்படி கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Oh hallelujah. Praise you Jesus. Hallelujah. 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 Thank you Lord. Hallelujah. Praise you Jesus. Rabalara shandara balararina. Ori handara bodhi andara balagada balagada balagana antara balusha balagada. Ri handara bodhi andara balagada banana handara balabara balabusha balagada. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். அவர் ஒருவரே மகிமைக்குரியவர். எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் சொந்தக்காரராக நீங்களை நானும் ஆராதிக்கிற ராஜாதி ராஜாவர். அவர் கர்த்தாதி கர்த்தரவர். அவர் தேவாதி தேவன் அவர். ஓ ஹalleluya. praise the Lord. நன்றி 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 ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? மேகமாய் அவர் இறங்கி வர போகிறார். ஓ ராமா ஷாதரலா தியா கபலரா ஹந்துனா ஓரி ஹந்தரமு ஷாந்தரபலதனா. இந்த வேளையில் அவர் இறங்கி வர காத்திருக்கிறார். உன்னை நாவு திறக்கப்படணும். உன் இருதய ஆண்டுக்கு முன்பை திறக்கப்படணும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இந்த வருட துவக்கம் முதல் இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்த நல்ல தேவாதி தேவனுக்கு ராஜாதி ராஜாவுக்கு நன்றி செலுத்தி, மேகமே மகிமையின் மேகமே எங்கள் நடுவிலே எங்கள் நடுவிலே உடைய மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே. எல்லாரும் அப்படி ஆண்டவர் ஆராதிப்போம். நமத்துல சுபம் ஒரு 10 நிமிடம் தேவனுடைய ஆராதனைகளை நம்ம நடத்துவார்கள். இந்த நாளிலே
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya. ஆவியானவர் நம்மை நடத்தினார், ஆவியானவர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். நல்ல வாய்களை திறந்த அந்நிய பாஷையில் லபாரா சண்டல ரபாலா உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நடத்துனீங்களேப்பா, உமக்கு நன்றி நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கைகளை உயர்த்தி நன்றி. நடத்தினதற்கு நன்றி, நடத்த போகிறதற்கு நன்றி. பாதுகாத்தாரே நன்றி 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 நன்றி. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. நீங்க மறக்கலப்பா, நீங்க மறக்கல, நீங்க மறக்கல, நீங்க மறக்கல. யார் மறந்தாலும் அவர் மறக்கவில்லை, யார் கைவிட்டாலும் அவர் கைவிடவில்லை. பாதுகாத்தாரே, நடத்தினாரே. ரபாபாபாபா சகரா தரபாபாபாபாபா. வருஷத்தின் கடைசியில மறவாமல் நினைத்தீரையா. எங்களை மறக்கல, எங்களை மறக்கல, எங்களை மறக்கல. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா. ரஹாஷகரா துரபானா. ஓ நன்றி நன்றி நன்றி. ஓ ஜீசஸ், அவரை பார்த்து சொல்லுங்க, எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தினீரே. எல்ரோய் எல்ரோய், என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய், என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். உன்னை மறவாமல் மன
கரங்களை உயர்த்தி 1000 கேள்விகள் இருக்கலாம். ஒருவேளை இந்த வருஷத்துல எல்லா ஜெபத்திற்கும் பதில் வந்ததான்னு கேட்டா இல்ல. ஆனால் நம்மளை நிறுத்தி இருக்கிறார், நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். நன்றி. நல்ல கரங்களை தட்டி அப்பா நன்றி, அப்பா நன்றி, 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 நன்றி. வேற எதுவுமே சொல்ல வேண்டாங்க. ஓ ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி, பிதாவாகிய தேவனுக்கு நன்றி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி, 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 நன்றி. தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறது நன்றி உள்ள ஒரு இருதயம், நன்றி உள்ள இருதயம். வருஷத்தினுடைய கடைசியில ஒருவேளை இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்திருக்கிறார், ஆனால் நான் எதிர்பார்த்த நன்மை நடக்கலன்னு சொல்லலாம். எவ்வளவோ காரியங்களை நான் ஜெபித்து இருக்கிறேன், ஆனால் கடைசி நிமிஷத்திலையும் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கடைசி நாட்களிலும் அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கடைசி நொடி பொழுதுல கூட அவர் நம்மை நடத்துகிறதற்கு நல்லவராய் இருக்கிறார். நன்றி, நன்றி. வேற ஒரு காரியமும் வேண்டாங்க, வேற ஒண்ணு வேண்டாம். நன்றி. நடத்தினார். எத்தனையோ பேர் இல்லாம போயிருக்கிறாங்க. நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை, சுத்த கிருபை. நாம் நிற்பது அவருடைய கிருபை, நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. கிருபை, 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 கிருபை. நன்றி அப்பா, நன்றி. வேற எதுவுமே அவரை பார்த்து சொல்ல வேண்டாம். இருதயத்தின் ஆழத்துல இருந்து 364 3 நாட்கள் கிட்ட நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நன்றி, நன்றி, நன்றி. வேற ஒண்ணு வேண்டாங்க. அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நன்றி. நன்றி உள்ள ஒரு இருதயம். ஒருவேளை இருதயத்துல பாரங்கள் இருக்கலாம், கசப்பு இருக்கலாம், வைராக்கியம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கவலை இருக்கலாம், நிந்தனை இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம், அவமானம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நன்றி உள்ள இருதயம். நன்றி, நன்றி. நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் மட்டும்தானே. எத்தனையோ பேர் நம்மளை கைவிட்டு இருப்பாங்க, நம்ம நம்பின மனுஷங்க எல்லாம் கைவிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு இறுதியில சொல்லுங்க, ஆண்டவரே என் கரத்தை பிடிச்சவர் நீங்க தான்ப்பா, நீங்க மட்டும்தான்ப்பா, நீங்க மட்டும்தான்ப்பா. நான் புது வருஷத்துக்குள்ள போக போறேன். கடைசி ஞாயிறு புது வருஷத்துக்குள்ள போக போறேன். என் பலத்தை நம்பி இல்லப்பா, என் தாளத்தை நம்பி இல்லப்பா, யாரையும் நம்பி இல்லப்பா, யாரையும் நம்பி இல்ல. உங்களை மட்டும்தான் நம்பி போக போறேன். உங்களை மட்டும்தான்ப்பா நம்பி போக போறோம். ஓ ஜீசஸ். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. நம்பிக்கைய எத்தனையோ பேர் மேல வைத்திருப்போம். பலத்தின் மேல நம்பிக்கை வைத்திருப்போம், வருமானத்தின் மேல நம்பிக்கை வைத்திருப்போம், ஆரோக்கியத்தின் மேல நம்பிக்கை வைத்திருப்போம், பிள்ளைகள் மேல, குடும்பத்தின் மேல நம்பிக்கை வைப்பது தவறல்ல. ஆனால் நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் மட்டும்தான், நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் மட்டும்தான். கைகளை தட்டி நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதர் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதர் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. செய்வதை தடுப்பவர் யாரும் இல்ல, நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்ல. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே.
நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. ஒரு காரியம், உங்க சூழ்நிலை எல்லாம், உங்க இருதயம், சில நேரங்கள் நம்ம மனது தானே பயம் பொறுத்தது, நம்ம இருதயம் தானே பயம் பொறுத்தது, வலிகள் தானே நம்மளை வேதனைப்படுத்தது. அதெல்லாம் கேட்கும்படிக்கு வியாதியா இருக்கலாம், கடனா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், உங்க காது கேட்கும்படிக்கு, உங்க இருதயம் கேட்கும்படிக்கு, உங்க சரீர அவயங்கள் கேட்கும்படிக்கு, எல்லா அவயங்களும் கேட்கும்படிக்கு, ரத்த நாளங்கள் கேட்கும்படிக்கு, எல்லா காதுகள் கேட்கும்படிக்கு, ஓ அவரை பார்த்து நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட, பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல, செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. கைகளை உயர்த்தி கடைசியா, என் வாழ்க்கையில நம்பத்தக்கவர் நீங்க தான்ப்பா, என் வாழ்க்கையில நம்பத்தக்கவர் நீங்க தான்ப்பா, என் நம்பிக்கைக்குரியவர் நீங்க தான்ப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், உங்க கரத்துல விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் என் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமென். இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நாம் ஆண்டுடைய சமூகத்தில் வருகிற போதெல்லாம் தேவன் நம்மை பலப்படுத்தியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், தைரியத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்திருக்கிறார். நிறைய நன்மைகள் ஆண்டு செஞ்சிருக்கிறார். தேவ சமூகம் வரும் பொழுதெல்லாம் விடாய்த்து போனாலும், சோர்ந்து போனாலும், தவித்திருந்தாலும் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நன்மை செய்து இந்த 2025 முடிக்க போகிறோம். இந்த வருடத்தை துவங்கினவர் இன்றைக்கு அநேகர் இல்லை, ஆனால் நீங்களும் நானும் ஜீவனோடு கூட தேவ சமூகத்தில் இருக்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான நன்றி உள்ளவர்களாக நாம் தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சபையுடைய அறிவிப்புகளை நாம் கேட்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை காலை சரியாக 8 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் முதல் ஆராதனையும், ரெண்டாவது ஆராதனை 10 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் ரெண்டாவது ஆராதனையாக இந்த வருடம் முழுவதுமாய் நடத்த தேவன் நமக்கு உதவி செய்தார். மூன்றாவது ஆராதனையாக மாலை சரியாக 5 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் மூன்றாவது ஆராதனை நடத்துவது தேவன் அனுக்கிரகம் பாராட்டினார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் நம் வருவதான புதிய ஆண்டிலே 2026 நம்முடைய திருச்சபையில் காலை சரியாக 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் முதல் ஆராதனையும், ரெண்டாவது ஆராதனை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் ரெண்டாவது ஆராதனையும், அந்த ரெண்டாவது ஆராதனை வாலிபர்களுக்கான ஆராதனை. இந்த மாலை 5லிருந்து 6:30 மணி வரைக்கும் வைக்கப்பட்டது ஆராதனை. வருவதான வருடத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ரெண்டாவது ஆராதனையாக வாலிபருடைய ஆராதனையாக இந்த இடத்துல அனுசரிக்கப்படும். எல்லா வாலிப பிள்ளைகளும் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஆராதனையாக 10:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் அந்த மூன்றாவது ஆராதனையை
நாம் யாவரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சில சிரமங்களுக்கு மத்தியிலே வாலிபர்கள் வந்து மாலை வேளையில் ஆராதிக்க, காலையில் ஆராதனைக்கு வருகிறார்கள். மீண்டுமாய் அவர்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபையில் இருக்கிறதான மக்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்கள். பிள்ளைகளை அழைத்து கொண்டு பேரண்ட்ஸோடு வந்து பேரண்ட்ஸ் அவளை சேஃபாக கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிற அப்படின்னாலே காலையிலேயே இந்த 3 ஆராதனையும் நமக்கு முடிவடைவதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. எல்லாருடைய வீடுகளிலும் கேலண்டர், நம்முடைய சபையுடைய கேலண்டர் தொங்கவிடப்பட்டிருக்கும். ஒரு வேளை சந்தேகம் இருக்கக்கூடுமானால் அதை பார்த்து நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளும்படியாக அன்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதமும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருச்சபையில் திருவிருந்து ஆராதனை, 2வது ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நான ஆராதனை உண்டு, 3வது ஞாயிற்றுக்கிழமை பிரதிஷ்டை ஆராதனை உண்டு, 4வது ஞாயிற்றுக்கிழமை வயோதிபர்களுடைய கனத்துக்குரிய ஆராதனை. அதாவது அவர்கள் இந்த ஆராதனையில் பங்கெடுப்பார்கள். பங்கெடுப்பார்கள்னாக்கா அவங்க ஆராதனைக்கு வருவாங்கன்றது இல்லை, அவங்க பாடலை பாடுவதோ அல்லது சாட்சிகளை குறித்தோ இல்லை அவளுக்கு கொடுக்கப்பட்டதான தாளந்துகளை திறமைகளையோ அந்த நேரத்தில் தேவனுடைய ஊழியத்துக்கு மகிமைக்கு, நாமத்துக்கு மகிமைக்கு என்று அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றுவார்கள். அல்லேலூயா. அந்த நாள் அவர்களுக்குரியதாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இதே போல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை நம் திருச்சபையில் சுத்திகரிப்பு கூட்டம் உண்டு. நாம் திருவிருந்துக்கென்று நம்மை சுத்திகரித்து கொண்டு தேவ சன்னிதானத்திலே நாம் பங்கெடுப்பதற்காக நாம் யாவரும் ஆயத்தத்தோடு கூட சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு நாம் வர வேண்டும். அல்லேலூயா. வருகிறதான் நாட்களில் இருக்கிறதா பிரதர் அப்படின்னா வருகிற நாட்கள் இருக்காது. என்று சொன்னால் அதுக்கு முன்பதாக சுத்திகரிப்பு கூட்டத்தை நம்ம திருச்சபையில் இன்றைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள், அதில் 3 நாட்களும் சுத்திகரிப்பு கூட்டம் திருச்சபையில் வைத்து நடைபெறும். அல்லேலூயா. ஆமேனா. இன்றைக்கு திருச்சபை ஆராதனை முடிகிற அப்படின்னாலே இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு கூட்டம் இருக்காது, நாளைக்கு சுத்திகரிப்பு கூட்டம் இருக்கும். ஆமேன். நாளை சரியாக 6:30 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் இந்த சுத்திகரிப்பு கூட்டம் உண்டு. சபையார் தங்களையும் தங்களுடைய உடைமைகளையும் தங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தன் எல்லாவற்றையும் தேவனுடைய சன்னிதானத்திலே ஒப்பு கொடுத்து சுத்திகரித்து கொண்டு நாம் புதிய ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைக்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை தொடர்ந்து வருவதான 28, 29, 30 என்று சொல்லியிருந்த 3 நாட்கள் என்று சொல்லி இந்த நாளில் மக்கான் பகுதியிலே சுத்திகரிப்பு கூட்டமாக அனுசரிக்கப்படும், நடத்தப்படும். இந்த மாலை ஆராதனையில் அது சுத்திகரிப்பு கூட்டமாக நாம் நடத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாளை தினத்தில் இவ்விடத்தில் சுத்திகரிப்பு கூட்டம் இருக்கும். அதே போல் நாளை மறுநாள் சைதாப்பேட்டையில் சுத்திகரிப்பு கூட்டம் நடத்த இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமேனா. நம்ம திருச்சபையில் இந்த 3 நாட்கள் நடக்கிறதான சுத்திகரிப்பு கூட்டத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், கலந்து கொள்ளுங்கள். குறிப்பாக நீங்கள் நாளை தினத்தில் எல்லாரும் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரணும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 31ஆம் தேதி சரியாக காலை 11 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் தேவன் இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்தி ஒரு 1.5 மணி நேரம் தேவ சந்தையில் நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். காலை 11 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் வருகிற 31ஆம் தேதி காலையில். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் அருகாமையில் இருக்கிறவர்கள் நம்முடைய திருச்சபையார் நீங்கள் யாவரும் அதில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தி நம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து செல்ல தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. அல்லேலூயா. அதே போல் வருகிறதான 31ஆம் தேதி இரவு சரியாக 9 மணிக்கு நம்முடைய பழைய மற்றும் புதிய வருட ஆராதனை ஆரம்பமாகும். அல்லேலூயா. ஆனால் எல்லா தேவ பிள்ளைகளும் நேரத்தோடு கூட நீங்கள் உங்களை சேஃபாக உங்களுடைய ஸ்வெட்டர் உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு உள்ள தேவையான அத்தனையும் நீங்கள் தயவுசாக அந்த இரவு நேரங்களில் கொண்டு வர முடியாது என்று கேட்டுக்கொள்கிறேன். என்று சொன்னால் பனி அதிகமாக இருக்கிறது, தேவ சமூகம் வருவதற்கு அது தடையாகவும் இருக்கக்கூடாது, உள்ளே வந்துவிட்டு அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது. ஆகிய அந்த நாட்களிலே நீங்கள் சேஃபாக நீங்கள் வரும்படியாக, நேரத்தோடு வரும்படியாக நீங்கள் ஜெபித்து தேவ சமூகத்திலிருந்து நீங்கள் கடந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய சமூகத்தில் நம்ம அவரை துதித்து ஆராதித்து நம்ம புதிய ஒரு இடத்தை நாம் பசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக தீர்க்கதரிசனமான வார்த்தைக்குள்ளாய் நடத்தப்பட தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. கரங்களவை தலையிலே சொல்லுங்கப்பா. தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இவ்விடத்தில் வேதாகம கல்லூரி செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்களும் வேதாகம கல்லூரி நடத்தப்படுகிறது. ஆகினால் வருவதான மே மாதம் என்னுடைய கிராஜுவேஷன் முடிஞ்சு அடுத்த பேட்ச் உண்டான அட்மிஷன் நடைபெற இருக்கிறது. அதனால் யாரெல்லாம் இதில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து நீங்கள் தொடர்ந்து இந்த வேதாகம கல்லூரியில் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியாது அன்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை சரியாக 10 மணிக்கு நம்முடைய திருச்சபையில் வைத்து சகோதரிகளுடைய உபவாச கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை கூட கடைசியாக இந்த வருடத்தினுடைய சகோதரி கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தோம். கர்த்தர் நல்லவர். அன்றைக்கி வந்தபோது தெரியும் நம்ம வீடுகளில் யார் இருக்க வேண்டும்,
நம் வீடுகளை யார் வந்தால் என்ன நடக்கும், எதெல்லாம் நிறைவேறும் என்கிறதான காரியங்களை குறித்து அந்த நாட்களில் பேசியிருந்தோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகினால் நீங்களும் உங்கள் வீடுகளை யார் இருக்க வேண்டும் என்கிறதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படும்படியாக இந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த உபவாச கூட்டத்திற்கு சகோதரிகள் காலையில் வந்து கலந்து கொள்ளணும். நீங்களாம் நம்ம திருச்சபையார், அதனால நீங்கள் சபையார் எல்லாருக்கும் முன்னோடியாக, எல்லாருக்கும் முன்மாதிரியாக, சாட்சியாக நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திருச்சபை நடக்கிற கூட்டங்களுக்கு நாம தான் முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. மதுரையிலிருந்து வந்து இந்த கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க. அல்லேலூயா. எங்கேருந்து இந்த உபவாச கூட்டத்தை கேள்விப்பட்டு அந்த உபவாச கூட்டத்தில் 6வது மதுரையிலிருந்து வந்துட்டு போகிறாங்க. சித்தூர்லேருந்து வந்து ஜாப் பண்ண போகிறாங்க. அல்லேலூயா. எங்கே இருக்கிறவங்களாம் இங்கே வந்துட்டு போகிறாங்க. நம்ம அருகாமையில் இருக்கிற நாம் இங்கே வர்றது கிடையாது. அல்லேலூயா. கேட்ட கால் வலி, கேட்ட நேரம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், வேலை இருக்குது, சமைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் வாரத்துக்கு ஒரு முறையாகிலும் அந்த சகோதரியுடைய உபவாச கூட்டத்தில் ஒருவேளை வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறையாகிலும் நீங்கள் இதில் பங்கெடுப்பதற்கு பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் கடந்த நாட்களில் கிறிஸ்மஸ் அன்றைக்கு ஞானஸ்நானத்துக்கு என்று பெயரை கொடுத்தவர்கள் 32 பேர். ஆனால் அதில் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு வைராக்கியத்தோடு கூட நின்றவர்கள் 20 பேர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 20 ஆத்துமாக்களை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லவர். இந்த ஞானஸ்நானம் எடுத்தவங்க இங்கே இருக்கிறீங்களா? ஷில்பா மட்டும் இருக்குது. வேறு யாராவது ஞானஸ்நானம் எடுத்தவங்க இருக்கிறீங்க? ஸ்வேதா இருக்கிறாங்க. கொஞ்சம் அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். இவளை ஆண்டவர் அச்சுவரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருமையாக டேனியல் பிரதர், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவளை நான் வரவேற்கிறேன். இந்த திருச்சபையில் இவளை அங்கத்தினராக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கையுடைய எல்லா காரியமும் திருச்சபை பொறுப்பெடுக்கும். இவருடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து ஆவிக்குரிய ரீதியிலே கர்த்தர் அவளை நடத்தி அவருடைய வருகை ஆயத்தப்படுத்தி அநேகளுக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் கர்த்தர் இவளை சுவிசேஷ நடமாட சுவிசேஷர்களாய் கர்த்தர்களை மாற்றும்படியாய் சபையில் வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கின்ற கரங்களை உயர்த்தவர்களை ஜெபிக்கலாமா? கரங்களை உயர்த்தோ. நல்ல பிதாவே, உன்னை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி கிருபை பாராட்டி ஆண்டவரையும் சோதரங்கத்தாவே நம்முடைய வல்லமினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நிரப்பி சத்தியத்தின் பாதையில் ஆண்டவரை ஜபத்தில் ஆண்டவரையும் சோதர உபதேசத்தில் சபையுடைய சட்டத்திட்டங்களில் ஆண்டவர் அப்போ உட்பட்டு எல்லாவற்றிலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபைகளை தாரும். இணைக்கப்பட்ட எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இணைக்கப்பட்டிருக்க எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வழிகள், பாதைகள், குடும்பங்கள், எதிர்பார்ப்பு, ஆண்டவரை விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் சந்திப்பீராக நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மகிமையான காத்து செய்யும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் வேகமாக கடந்து சொல்ல விரும்புகிறேன். நேரம் நமக்கு அதிகமாக இல்லை. நான் நேரத்தோடு முடிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ அடுத்த வாரம் முதல் 6வது வருகிறவர்கள் எத்தனை மணிக்கு வரணும்? நாங்கள் 8 மணிக்கு சொன்னோம், 9 மணிக்கு வருவோம். 7:30 மணிக்கு சொல்லியிருக்கீங்க, நாங்கள் 8:30 மணிக்கு வரோம். அல்லேலூயா. நம்ம புதிய வருடத்திலே புதியவர்களாக கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்களாக இருப்போம் என்பதை நான் நம்புகிறேன். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் 7:30 உள்ளே நீங்கள் வந்து விட்டிருப்பீர்கள். என்னங்க பிரதர், இந்த பணியில் இழந்து வர்றதுக்கே உன்னப்படி அன்னப்படி இருக்கு. எழுந்து வரணுமா? வரணும். அல்லேலூயா. ரேஷனில் காலையில் 5 மணிக்கு வர்றவங்களுக்கு 5000 ரூபாய், 8 மணி வரவங்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? எத்தனை மணிக்கு போவோம்? பாருங்கள், 4 மணிக்கு போயிடுவாங்களாம். தமிழ்ச்செல்வியம்மா நீ முன்னேறிட்ட. அல்லேலூயா. 4 மணிக்கெலாம் போயிடுவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அப்போ ஆலயத்துக்கு எப்போ வந்து 7:30னாக்கா 7 மணிக்கெலாம் தமிழ்ச்செல்வியம்மா வாய்ப்பு வந்து சொல்லிட்டாங்க. அடுத்த வாரம் 7 மணிக்கு உள்ளே இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி விட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். நம்முடைய திருச்சபையின் சார்பாக நம்முடைய ஊழியத்தின் மூலமாக நாம் அநேக மிஷனரிகளை நாம் தாங்கி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இதற்காக ஒவ்வொரு மாதத்தினுடைய துவக்கத்திலேயே உங்களுக்கு மிஷனரியினுடைய ஆஃபரிங் பாக்ஸ் கொடுக்கப்பட்டது. ஆமென். கொடுக்கப்பட்ட ஆஃபரிங் பாக்ஸினுடைய எண்ணிக்கை 102. அல்லேலூயா. கடந்த நாட்களில் விருப்பத்தோடு கூட யாரையும் கட்டாயப்படுத்தி நமக்கு கொடுக்கப்படவில்லை. சரிங்களா? எல்லாம் மனமுகந்து நான் அதை செய்ய வேண்டும், இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதை வாங்கி கொண்டு போனீர்கள். 102 பேர் வாங்கி கொண்டு போனீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதில் கொடுத்தவர்களுக்கு கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். கொடுத்தவர்கள் 1 2 3 4 5 6 பேர். இதில் பாருங்க, 6 8 பேர். இன்னைக்கு 8 பேர்.
சரிங்களா? உங்களுடைய பெயரை கடைசியாக என்கிட்ட சொல்லிட்டு போங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு இதை ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேனா? கர்த்தர் நல்லவர். சந்தோஷமாக சொல்லுங்க பார்க்கலாம். நான் சந்தோஷமாக சொல்ல சொன்னால் சரி, நிறைய பேர் கோச்சுக்கிட்டு சொல்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம். சங்கீதங்களுடைய புத்தகம் 147ஆம் சங்கீதம். ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தரோடு இடைபடுங்க. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த கால வேளையில் இந்த வருடத்தினுடைய கடைசி வாரத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து அமர பண்ணி நம்மோடு இடைப்படுகிறதான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன? சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்றாரா? உயர்த்துகிறார். பக்கத்தை பார்த்து கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறாரா, துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாந்தத்தினுடைய எதிர்ப்பதம் என்ன? சாந்தத்தினுடைய எதிர்ச்சொல் என்ன? சாந்தத்தினுடைய எதிர்ச்சொல் என்ன? ஓ, நீங்களா தமிழ் படிக்கலையா? இலக்கணம் படிக்கலையோ? கோபம். வெரி குட். யார் சொன்னது? இங்க யாரும் சொன்னீங்களா? நீங்க சொன்னீங்களா? சிஸ்டர் ஒரு கிளாப் பண்ணிக்கலாமா? ஜெயபாரதி சிஸ்டருக்கு பாருங்க. சாந்தத்துக்கு எதிர்ப்பது என்னது? கோபம். அப்போ துன்மார்க்கின்ற இடத்துல நம்ம இந்த வார்த்தை போட்டு நம்ம படிப்போம். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், கோபக்காரர்களையோ தரை மட்டும் தாழ்த்துகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கோபம் நம்மை தாழ்த்திடும், நம்மை தரை மட்டும் தாழ்த்திடும். தாழ்மை இல்லை இது. அல்லேலூயா. இருக்கிற ஸ்தானத்தை கொண்டு போயிடும். ஆமேனா? கரங்களை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்காரு பாருங்க. கவனிங்க, கோபத்தில் ரெண்டு விதமான இந்த உணர்ச்சி இருக்கு பாருங்க. ஒன்று கெட்டது, இன்னொன்று நல்லது. ஆமேன். ஏன்னா நம்ம உடனே என்ன எங்கே போயிடும் தெரியுமா? இயேசு கோவப்பட்டு பலகைலாம் கவிழ்த்து போட்டாரு, கையில் என்ன பண்ணாரு? அவர் சாட்டு எடுத்தாரு. அப்போ அவர் கோவப்பட்டது கரெக்டு தானே, அப்போ நாங்கள் கோபப்படுறது தவறு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அல்லேலூயா. நல்லா கவனிக்க. இந்த இடத்துல சங்கீதக்காரன் மீன் பண்ணும்பொழுது எதை வச்சு மீன் பண்றாரு அப்படின்னா, கெட்ட உணர்ச்சியாக கோபத்தை தான் அவர் மீன் பண்ணி சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப சாந்தம் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறது, ஆனா கோபமோ என் வாழ்க்கையை தரை மட்டுமாக ஒன்றும் இல்லாதவனாய் மாற்றி விடுகிறதா. அல்லேலூயா. நம்ம கோபப்படுகிறதுனாலே ஒன்றை சாதிக்க போறது கிடையாது. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ணோம்? நம்ம கோபத்தினாலதான் நிறைய விஷயத்தை நம்ம இழந்துடுறோம். கோபப்பட்டு பேசிடுறோம், கோபப்பட்டு திட்டிடுறோம், கோபப்பட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்ம காரியங்களை செயல்படுத்திடுறோம். கோபத்தில் சிலர் கொலை பண்ணிடுறாங்க, கோபத்தில் சிலர் அடிச்சிடுறாங்க, கோபத்தில் சிலர் விரோதிச்சிடறாங்க. தகாத வார்த்தைகளை, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மற்ற இருத்தை காயப்படுத்தி விட்டுருக்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? சாரி, நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அதான் வேதம் படிக்கணும்ன்றது. பாத்திர பட்சத்தில் எதை படிக்கணும்? ஆமா, நான் தெரியாம சொல்லிட்டேன், சாரிமா, சாரிப்பா அப்படின்னு சொல்லி கடைசியா சொல்றது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு எனக்கு என்ன தேவை? சாந்தம் தேவை. அல்லேலூயா. கோபத்தை விடணும். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்குற என்னன்னு தெரியல, எல்லாரும் கோபக்காரன்னு நினைக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. கோபத்தில் சிறந்தவர்கள் யாருன்னு சொன்னால் முதல் அவார்டே நமக்கு தான் கிடைக்கும் போல இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், பெஸ்ட் அவார்டுன்னு சொல்லி அப்படியே சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னாக்கா அது கிறிஸ்தவர்கள் என்பதான பேர் வரும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்பாடா, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வந்துட்டான், நான் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல யார் அப்படி யோசனை, அவங்களுக்கு தான் முதல் அவார்டு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்ல, கோபப்படாதீங்க, கோபப்படாதீங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. அல்லேலூயா. கோபம் வருதா? ஆண்டு சந்தர்ப்பை உட்கார்ந்துரு. எரிச்சல் வருதா? ஆண்டு சந்தர்ப்பை உட்கார்ந்துரு. அல்லே சோத்திரம்னு கொஞ்சம் நேரம் இரிட்டேட் பண்ற மாதிரி நடக்கிறாங்களா, பேசுறாங்களா, செய்யறாங்களா, நீ பண்ணாத தப்பெல்லாம் சொல்றாங்களா, உன்னை குறையே மேல போட்டுட்டு இருக்கிறாங்களா, நீ கவலைப்படாத, கலங்காத, எரிச்சல் அடையாத, கோபப்படாம ஏசப்பா நீங்க பார்த்துக்குங்கன்னு சொல்லி ஏசப்பாட்ட கொடுத்து பாருங்க, உன் கோபம்லாம் மாறி சாந்தமா மாறிடுவேன். அல்லேலூயா. நீங்க புது வருஷத்தை பார்க்க போறீங்க, கோபத்தோடு கூட என்றாகாதீங்க. அல்லேலூயா. உங்களுடைய கோபம் ஒன்றுத்துக்கும் உதவாது. அல்லேலூயா. சரி, கனவு மனைவிகிட்ட பேசலைங்க, கவனிங்க, பேசுறது இல்லை, பிரச்சனை, போராட்டம். ஏன் அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னாக்கா சொல்லுவாங்க, ஏன் உங்க ரெண்டு பேருக்கு சண்டை? அப்படி ஒண்ணுமே இருக்காது பிரதர், ஒன்னில் குழம்புல உப்பு இல்லைன்னு சொன்னேன் பிரதர்.
அல்லேலூயா. ஆமா, பக்கத்து வீட்டுக்கார வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும், உனக்கு நான் வச்சா நல்லா இருக்காது. இப்படி ஆரம்பிச்சு பிரதர். என் அம்மா இன்னைக்கு நல்லா வச்சாங்களே, அந்த மாதிரி வையன்னு சொல்லிட்டேன். அப்போ உங்க அம்மா தான் நல்லா வைப்பாங்களா, நான் வைக்க சரியில்லையா அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. அதாவது இந்த பிரச்சனையை பார்த்தோன்னா உப்பு சப்பு கூட உதவாது பாருங்க. இதுல தான் கோபம். அல்லேலூயா. இதை வச்சுதான் பிரச்சனை, இதை வச்சுதான் போராட்டம், இதை வச்சுதான் நமக்கு வேதனையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகுது. ஆமாவா இல்லையா? நீங்க வேணா வீட்டில் இருக்கிற பாருங்களேன், ஏன் பிரிஞ்சு போயிட்டீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு திருமண தம்பதியினர் திருமணமாகி என்ன பண்ணாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து உட்காந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டில் உட்கார்ந்த உடனே அவங்கள உட்காந்துருக்கா, முன்னாடி அந்த இந்த டீ பை முன்னாடி வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்குது. அதில் 2 ரோஸ் இருக்குது. என்னது அது? ஒன்று வந்து ரெட் கலர் ரோஸ் இருக்குது, இன்னொரு ரோஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ கலர் ரோஸ் இருக்குது. உடனே அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. யார்? திருமணம் ஆகி அப்போ தான் வந்து உட்காந்துருக்குறாங்க. உட்காந்து பேசிக்கிறாங்க. 2 பேர் பேசும் பொழுது உங்களுக்கு என்ன ரோஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மனைவி கேட்குறாங்க. அவர் சொல்ல எனக்கு எல்லோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. உடனே அந்த அம்மா சொல்ல, இல்லை எனக்கு ரெட்டு தான் பிடிக்கும்ன்ட்டு. இல்லை எனக்கு எல்லோ தான் பிடிக்கும், அதான் நான் சொன்னேன். இல்லை எனக்கு ரெட்டு தான் பிடிக்கும், ஏன் எனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிக்கல? அல்லேலூயா, சோத்திரம். இது ஒரு காரணமா? அல்லேலூயா. நம்ப மாட்டீங்க, அன்னைக்கே 2 பேரும் டைவர்ஸ் ஆகி போயிட்டாங்க. இதுலேயே ஒற்றுமை கிடையாது. அவங்க அந்த அம்மாவுக்கு, நீ எனக்கு பிடிச்சத உனக்கு பிடிக்கல போது எப்படி வாழ்க்கை முழுசா எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போற நீ அப்படின்னு சொல்லி அன்னைக்கே 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, பிரச்சனை பண்ணி வீட்டுக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அதில் பார்த்து சொல்லுங்க, கோபமும் 1 நிமிஷம். அது கொஞ்சம் அந்த இடத்துல நின்று பொறுமையோடு கூட நீங்கள் இருந்தீங்கன்னா, சாந்தத்தோடு வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சொல்லுங்க, வாழ்க்கை உருப்பிடும். உங்கள் வாழ்க்கை ஆண்டு ஆசீர்வாதமாக வைப்பார். உனக்கு தேவை சாந்த குணம், கோபம் கிடையாது. ஆமீன் சொல்லுவீங்களா? கோபப்படுறதுனால யாராவது உனக்கு அவார்டு தர போகிறாங்களா? பரவாயில்லம்மா, நீ சண்டை போட்டு 1 மாதம் புருஷன்கிட்ட பேசாமல் இருந்த, 2 மாதமா பேசாமல் இருந்த மாமியார்கிட்ட. அல்லேலூயா. உன் அண்ணன் தம்பி கிட்ட 6 மாதம் பேசாமல் இருந்தேன். பரவாயில்ல, நீ அந்த பிடிவாத்தில் 2 வருஷம் பேசணும், 10 வருஷமா சில சொல்லுவாங்க, அப்படியே பெருமையாக சொல்லுவாங்க, 10 வருஷம் ஆச்சு நான் பேசுறது இல்லை. இது ஒரு பெருமை, இதுல ஒரு கனம் உனக்கு தெரியுமா? நான் அவ்வளவு வைராக்கியமான ஆளு. அல்லேலூயா. அதுல நான் அப்படிதான் நிற்பேன். ஆண்டு ஓன்றதுக்கும் உதவாது. அப்படி என்ன, நீ எதுக்குமே உதவ மாட்டேன்றாரு. உன்னை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது அந்த கோபத்தை காட்டிட்டு இருக்கிறோமா? மோசே கோபப்பட்டான் என்ன பண்ணான்? கொலை பண்ணான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா. கடைசியில அவன் மரித்து அடக்கம் பண்ணும் பொழுது அங்க வந்து பிசாசு தரிக்கித்து நிற்கிறான். ஆமேனா. இது என்னுடைய சரீரம். அவன் கீழ்ப்படியாம நடந்தது, அவன் கோபப்பட்டது, இது எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றான். நான் சொல்லட்டும், ஒரு வேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக கவனிங்க, ஒரு வேளை நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும்பொழுது, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட சூழ்நிலை வரும்போது பிசாசு வந்து நிற்பான். என்ன தெரியுமா? இது ஏன் சரீரம், நீ எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? ஏன்னா அது கோபக்காரச்ச. கோபம் சில மூக்கு மேல வரும்போது சில கோபம் சொல்லுவாங்கல்ல, சிலர் டென்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க முகம்லாம் சாதாரணமா பார்க்கவே சகிக்காது. இதுல வேற என்ன இல்லை, மூஞ்சி ஒரு மாதிரி விகாரமா வச்சுக்கிட்டு. அல்லேலூயா. சிரிச்சாவே நல்லா இருக்க மாட்டாங்க சிலர். அல்லேலூயா. அதுல கோபப்பட்டு அப்படி ஆக்ரோஷமா அவங்க கைக்கெல்லாம் அப்படி சிவரிங்க ஆயிடும், ஒரு மாதிரி நடக்க வந்துடும், ஒரு மயக்கச்சி விழுந்துருக்காங்க கோபப்பட்டு. ஆமென். பிபி ரைஸ் ஆகி வாழ்க்கை வேஸ்ட் ஆகி, அல்லேலூயா, போய் பெட்டில் அட்மிட் ஆகி வாழ்நாள் முழுவதும் பிபி டேப்லெட் சாப்பிட்டு தேவையா? அல்லேலூயா. பாதத்தில் பார்த்து சொல்லுங்க, சாந்தம் தேவைன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உன் கோபத்தை இன்னைக்கு விட போறீங்க நீங்க. அல்லேலூயா. கோபத்தை நிறுத்த போறீங்க. அல்லேலூயா. எது நடந்தாலும் டேக் டிசைட் எடுத்துங்க. கத்த சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கை ஒன்றும் நடக்கலை, என் மனைவி சண்டை போடுறாங்களா, நான் பண்ணாது சொன்னாங்களா, என் புருஷன் என் மேலே பழி போடுறாரா, போட்டுக்கிட்டோம். அல்லேலூயா. எது நீதி எது நியாயம் என்றது ஆண்டவருக்கு தெரியும். வசனம் சொல்லுது, பரத்துல இருந்தால் எல்லா நன்மையும் வரப்போகுது, எல்லா ஆசீர்வாதம் அங்கே தான் வரப்போகுது. அவர் தானே கொடுக்க போறாரு, மனைவியை கொடுக்க போறாங்க. அல்லேலூயா. ஆமாம் பிரதர், என் மனைவி சம்பாதிக்கிறாங்க, அவங்க கொடுத்தா தான் நான் சீட்டு காட்டணும். ஹலோ, அதை கூட ஆண்டதை அனுமதிக்கணும். அல்லேலூயா. உன் மனைவிக்கு ஜீவனை கொடுத்து, புருஷனுக்கு ஜீவனை கொடுத்து, பலத்தை கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து, சம்பாத்தியம் பண்ணி உன் கையில கொடுக்க வைக்கிறதே ஆண்டவர் தான். அல்லேலூயா. பிரதர், நான் கோபம் வர வேண்டியது வராமல் போச்சுன்னா, அதனால தான் சில விஷயம்லாம் நான் எது நடந்தாலும் கப்புச்சுப்புன்னுக்கிறேன், வாய மூணுக்கிறேன், எதுவும் பேசிக்கிறதே கிடையாது, நான் கத்துறதும் கிடையாது. நான் என் கோபத்துக்கு எனக்குள்ள அடைக்க வச்சு எனக்கு பிபி வந்துச்சு பிரதர். அல்லேலூயா. ஒரு கூட்டம் இருக்கு. ஆமென்.
சிலர் அப்படி தான் வாழ்றாங்க. நான் சொல்றேன், ரிலாக்ஸா இருங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆமென். அவங்ககிட்ட கோபத்தை காட்டாதீங்க. அதுக்கு பதில் அப்படியாம்மா, சரி பார்த்துக்கலாம் விடுங்க, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. சரி, சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுமா, ஆண்டவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. சில வீடுகள் அந்த பிள்ளைங்க மேல டென்ஷன் இருக்க, அல்லேலூயா, டார்ச்சர் இருக்க, தாங்க முடியறது இல்லை. அல்லேலூயா. அவங்க போய் எதாவது பிடிச்சுக்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச சகோதரி இருக்கிறாங்க, பசங்க சண்டை போட்டு கத்தி நின்றாக்கா கத்தி கத்தி பார்ப்பாங்க, கையில் பக்கத்தில் என்ன பொருளை தூக்கி தலைமையில் வச்சுக்குவாங்க. ஒரு முறை தலையில் அடித்து ரத்தமே வந்துருச்சு, போயிட்டு 8 தையல் போட்டு வந்தாங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தயவுசெய்து நீங்கள் எதோ கையில் பக்கத்தில் வச்சு பக்கத்தில் ஏதோ இருக்கிற மாதிரி உட்காந்துடாதீங்க. கோபத்தினுடைய உச்சகட்டம் ஆமாம் ரத்தத்தை காண பண்ணும். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் கோபப்படாதீங்க. பார்த்து சொல்லுங்க, கோபப்படாதீங்க. சாந்தம் தான் உங்களை உயர்த்த போகுது. கோபம் உயர்த்துதா? கோபம் உங்களை உயர்த்தாதுங்க. பக்கத்து சொல்ல, கோபம் உயர்த்தாது. கோபம் மேலே கொண்டு வராது. கோபம் உனக்கு நன்மை செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த கோபத்தை வச்சுட்டு ஒன்றையும் நம்ம வாங்க முடியாதுங்க. நீ சொல்லுங்க, கோபப்பட்டது கிடைக்குதுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கோபப்பட்டு என்ன நடந்துச்சுங்க? இப்போ நான் அப்படி சொல்கிறேன், நீ கோபத்தோடு வாழ்றேன்னு வச்சுங்களேன், இயேசுநாதர் வந்துட்டார், உன்னை கூட்டு போவாரா? பிரதர், நான் 15 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, நான் 40 வருஷம் ஆச்சு, நான் இவ்வளோ சபைக்கு செஞ்சுருக்கேன், இவ்வளோ ஆத்துமக்களை அறுவடை பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ நான் பைபிள் வாசித்திருக்கேன், இவ்வளோ பைபிள் பற்றி நல்லா தெரியும். நீ கோவப்பட்டு இருக்கிற உன்னை எப்படி ஆண்டு கூட்டு போவார்? நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணலாம் முக்கியம் கிடையாதுங்க. நீ எவ்வளோ நேரம் வந்து நீ வேதத்துலேருந்து ஆழமாக நீ தியானம் பண்ணி நீ மற்ற சூழலை சொல்லி ஆத்துமால அறுவடை பண்ணி வச்சுருக்க முக்கியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடணும். உங்கள்கிட்ட அது கோபம் இருக்குனாக்கா நீ பண்ண அத்தனை வீணு. இத்தனை வருஷமா நான் ஆண்டவருக்கா வாழ்ந்துன்னு சொல்றதை வேஸ்ட்டுங்க. அல்லேலூயா. புரிஞ்சவங்க இருக்கிறீங்களா? அந்த நேரத்தில், கோபப்படுகிற நேரத்தில் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, ஆண்டுடைய சமூகத்தில் அமர்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனம் சொல்லுது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க. பிரச்சனை இருக்கிற இடத்துல இருக்காதீங்க. கொஞ்சம் தள்ளி போய் உட்காருங்க, ஒரு ரூம்ல போய் உட்காருங்க, இல்லை மொட்டை மாடியில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, சோத்திரம் பண்ணுங்க, ஒரு பாட்டை பாடி சோத்திரம் பண்ணுங்க, ஒரு பைபிள் எடுத்து வச்சு படிங்க. ஆமேன்னு சொல்லுவீங்களா? உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி சில விஷயம் நடக்கா? கோபப்படுற மாதிரி சில விஷயம் இருக்கா? சில பார்த்தா அப்படிப்பட்ட காரியம் வருதா? நேராக கையில் பைபிள் எடுத்துக்க, எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்து படிச்சுன்னு இருங்க. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? உன் கோபம் அப்படியே தனிஞ்சிடும். நீ அங்கே இருந்த ஒன்று போட்டால் எத்தனை வரும்? சிஸ்டர் கிட்ட ஒன்று போட்டால் எத்தனை வரும்? நாங்கள் ஒன்று தான் போடுவோம். நீங்கள் ஒன்று வாங்கினா 4 ஃப்ரீ. ஒரு வார்த்தை அங்கே வாங்குவாங்க, 4 வார்த்தை ஃப்ரீயாக கொடுப்பாங்க எங்களுக்கு. அல்லேலூயா. கடையில் தான் வந்து ஒன்று வாங்கினா 1 இலவசம்ன்றான். ஆனால் நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டால் 4 இல்லை 4 வருது. இருக்கிற கொஞ்சம் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுடைய புத்தகம் 3ஆம் அத்தியாயம் 13ஆவது வசனம். யாக்கோபு 3:13. உங்களின் ஞானியும் எவனோ? கவனிக்கணும். எதுல காண்பிக்கணுமா? உங்களில் ஞானி விவேகமாய் இருக்கிறவன் எவனோ. எத்தனை பேர் எனக்கு ஞானகதுன்னு சொல்றீங்க? சரிங்க. யாரெல்லாம் அங்க முட்டாள் இருக்கிறீங்க? நான் கை தூக்குனா தூக்குனீங்களோ? நம்ம ஞானவான்னு சொல்றோம்ல, எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றோமே. நான் சொல்றேன், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றாங்க, ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது, உங்களின் ஞானி விவேகமாய் இருக்கிறவன் எவனோ. உனக்கு ஞானம் இருக்குதுன்னா எப்படி இருப்ப? உனக்கு ஞானம் இருக்கிறவன் எப்படி இருப்ப? வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட, ஞானம் இருக்குன்னா அவன் சாந்தமா வாழ்வான். அல்லேலூயா. இப்ப ஞானமா இருக்கணும் கொஞ்சம் கரங்களை வைத்துங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாந்தம் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சாந்தகுமார் பேர் வச்சுனா சாந்தம் வராது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, நீங்கள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டுமா? அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கினாலே காண்பிக்க கிடவன். அப்ப என்னுடைய சாந்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்த முடியும்? என் கிரியை சொல்லுங்க. என் கிரியை. அதில் சில இடம் பேச மாட்டாங்க, வீட்லயே குடும்பத்தில் உறவு கிட்ட அல்லேலூயா பேச மாட்டாங்க. பேசுறா சோத்திரம்
அது எடு, இது வெய்யி, இது புடி. அல்லேலூயா. என்னமா அது? அவன் பேசுறாங்களாம். என்ன இருந்தாலும் நாங்கள் பேசுறோம் பிரதர். கோபத்தை உள்ள வச்சுக்கிறது, வெளியே வந்து எப்படி பேசுறது வச்சுக்கிறேன் பார், எத்தனை போ. அல்லேலூயா. ரிலேஷன் தான், வா கொஞ்சம் காப்பி போடுறியா, அம்மா வந்துருக்காங்க பார். ஆனால் உள்ள என்ன இருக்கு? கோபம். அல்லேலூயா. ஏன் இந்த மாய்மாலம்? அல்லேலூயா. பக்கத்தில் பாருங்க, நீ இந்த பூமியில உயர்த்தப்படணும்னா, நீ எல்லா இடங்களும் உயர்ந்து இருக்கணும்னா உனக்கு சாந்தம் தேவை. அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு சாந்தம் தேவை. என் கோபத்தை நீங்க நான் விட போறேன். எவ்வளவுனா திட்டுட்டோங்க, பக்கத்து சொல்லுங்க, எவ்வளவுனா திட்டுட்டோம், எவ்வளவுனா கோபப்படுத்திட்டோம். அவங்க சொல்ற மாதிரி நான் கிடையாது, அவங்க நினைக்கிறபடி நான் கிடையாது. அல்லேலூயா. அவங்க சொல்ற இடத்துல நான் இல்லை. ஆனா அவங்களுக்கு யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. என் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை நல்லா ஜெபிக்கிற எனக்கு, ஆண்டவர் நம்பி வாழ்ற எனக்கு, அவர் விசுவாசத்தை ஓடுகிற எனக்கு, கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சு அதன்படி வாழணும்னு சொல்லி விட்டு கொடுக்குற எனக்கு, என்னை வெறுப்பேற்றவும், என்னை வேதனைப்படுத்தவும், என்னை கஷ்டப்படுத்தவும், என் சமாதானத்தை சந்தோஷத்தை கெடுக்கவும், என் ஆசீர்வாதத்தை தடுக்கவும் பிசாசு இவர்களை கொண்டு செயல்படுத்துறாரு. தான் வசனம் சொல்லுது, உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு. கரெக்டாக சொல்லி வச்சார் ஆண்டவர். என் வீட்டார் தான் சத்துரு. வேற சொல்லுவாங்க, துஷ்மன் எங்க இருக்குன்னா பகுல்ல இருக்கிறானா. அல்லேலூயா. ஆமா, வேற எங்கேயும் இல்லை. துரோகி எங்க இருக்கானா பக்கத்துலேயே தான் இருக்கிறான், வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். இவங்க ஒருத்தர் போதும் பிரதர். அல்லேலூயா. ஆமா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாந்தத்தோடு இருங்க. எது நடந்தாலும், யார் எப்படி பேசினாலும் உங்ககிட்ட நன்மை வாங்கியிருப்பாங்க, உங்களுக்கே தீமை செய்வாங்க. உங்ககிட்ட அப்படி கெஞ்சி வாங்கியிருப்பாங்க, கடைசியா அவங்ககிட்ட நீங்க வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. இப்படி படிலாம் போடுவாங்க. அந்த பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கலங்காத, கஷ்டப்படாத, எரிச்சலாவாத, வேதனைப்படாத. அல்லேலூயா. துன்மார்க்கும் தரை மட்டும் தாழ்த்தப்படுவான். ஆனா நீ சாந்த குணமாய் எல்லாவற்றையும் சகித்து விட்டு கொடுத்து நீ கடந்து போகும் பொழுது நீ இந்த பூமியில நீ உயர்த்தப்படுகிற ஸ்தானத்துல ஆண்டு கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. உங்க கிட்ட வாங்கினதை இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீ சொல்லாத சொன்னு சொல்லுவாங்க, நீ பேசாத பேசுன்னு சொல்லி பேசுவாங்க. அல்லேலூயா. சொல்லுவீங்களா? ஆனா இந்த நாள்ல ஆண்டு உங்களை பார்த்து சொல்ற விஷயம் அதுதான், நீ கோபப்படாத, சாந்தமாயிரு. சொல்லுங்க, சாந்தமாயிரு, சாந்தத்தோடு இருங்க. அல்லேலூயா. சாந்த ஆண்டோட தான் நீ கேட்கணும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கூடுகிற ஆட்கள்லாம் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். நீ கூடுற ஆட்கள்லாம் வந்து கோபப்படுறாங்கனாக்கா நீ கோபக்காரனாக தான் இருப்ப. அந்த ஸ்பிரிட் அப்படியே உங்களை தாக்கிடும். அல்லேலூயா. ஜெபிக்கிறோட தான் ஜெபம் பண்ணுவீங்க, சாந்தம்னா சாந்தமா இருப்பீங்க. அப்படிப்பட்ட நபரோடு தான் உங்க ஐக்கியம் இருக்கணும். ஆமீன் சொல்லுவீங்களா? எத்தனை நான் சொன்னது விளங்குது? அல்லேலூயா. என்னுடைய கிரியைகளை காண்பிக்கணும், என் கிரியைகளை காண்பிக்கணும். எனக்கு அந்த ஞானம் இருக்கா? சாந்தத்தோடு வாழ்றேன்னா என்னுடைய கிரியை என்னவா இருக்கிறது? அல்லேலூயா. நான் பல மணி நேரம் ஜெபம் பண்றதுனாலயோ, இல்லை வேத ஆராயிறதுனாலயோ, இல்லை ஊழியத்தை செய்யறதுனாலயோ நான் உன பரலோகம் போயிட முடியாது. ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லிடுங்க, உனக்கு சாந்தம் தேவை. சாந்தப்படுகிற நீ இந்த பூமியில உயர்த்தப்படுவ. இந்த பூமியில உயர்த்தப்படுகிற நீ தான் பரலோகத்தில் உயர்த்தி வைக்க முடியும். அல்லேலூயா. நீ பரலோகத்தை நீ கடந்து போக முடியும். ராஜாவுடைய இருதயத்துடைய ஏக்கத்தை நிறைவேற்ற முடியும். அப்படி சித்தத்துக்குரியவளாய் மாற முடியும். அப்படி விருப்பத்தை இந்த பூமியில நிறைவேற்றப்பட முடியும். ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கோபக்காரனை வச்சு ஆண்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அல்லேலூயா. ஆனால் கோபப்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆமேன். பாருங்க, அவங்க படிச்ச பிரோஜனம் இருக்காது. அவன் நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் வேலை கிடைக்காது. படிச்சிருப்பாங்க, அவன் நல்ல சம்பளம் இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா அவன் கோபக்காரர். பாருங்க, கோபத்தில் நிறைய விஷயத்தை இழந்திருக்கிறாங்க. கோபத்தில் குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க, கோபத்தில் பிள்ளைகள் இழந்திருக்கிறாங்க, கோபத்தில் தன்னுடைய வேலை இழந்திருக்கிறாங்க, கோபத்தில் நன்மை இழந்திருக்கிறாங்க, கோபத்தில் தன்னுடைய வீட்டை இழந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் நம்ம எதையும் இழக்காமல் இருக்கோம் அப்படின்னா, நான் சாந்தத்தோடு கூடவே இருக்கும் பொழுது நான் இருக்கிற இடத்திலேயே ஆண்டவனை உயர்த்தி வைக்கிறார். இருக்கிற இடங்களை கர்த்தனை மேன்மைப்படுத்துகிறார். இருக்கிற இடங்களை கர்த்தனை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுவீங்களா? என் நல்ல நடக்கினால காண்பிக்கணும். சொல்லுங்க பக்கத்தில், நல்ல நடக்கினால காண்பிக்கணும். அவங்க என்னை திட்டினாலும் மறுபடியும் போய் அன்பா நான் பேசணும். என்னை கோபப்படுத்திட்டாலும் அதை மறந்துட்டு விட்டு கொடுத்து அவளோட கூட நான் சமாதானமாய் அவளோடு கூட பேசணும். ஆமேனா? அல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்? கோவப்பட்டோன்னாக்கா அவங்க கடைசி வரைக்கும் அவங்களா பேசுகிற வரைக்கும் பேசவே மாட்டோம். அல்லேலூயா. நான் அவருக்கு நான் அவ்வளோ நானா தப்பு பண்ணேன், அவரு தானே பண்ணார்.
அவங்க தானே பண்ணாங்க. எவங்க பண்ணாங்களோ, அல்லேலூயா, நீ உயர்த்தப்படணும்னா, நீ கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையை அனுபவிக்கணும் அப்படின்னா, இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு கனி சுவாபம் சாந்தம். நீ சாந்தத்தோடையே எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க போற. இந்த வருடத்து ஆரம்பத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் ஒரு வேலை நான் சில நேரம் கோபத்தோடு கூடவே இருக்கிறேன், என் வாழ்க்கையை கோபத்திலேயே நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்கன்னா, இன்னைக்கு எல்லாவற்றையும் விட்டு கொடுங்க. ஆண்டு சமூகத்தில் எல்லாத்தையும் மன்னிங்க. அந்த பகைமை வச்சுக்காதீங்க. அதை பெரிய விஷயமா பேசாதீங்க. சில சொல்லுவாங்க, என்னது அவங்க அப்படி பேசுனாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, அவங்கள பற்றி பேசுனா என்ன பண்ணுவாங்க, அது செஞ்சது கரெக்டாக, கடைசி வரைக்கும் நான் மாறவே மாட்டேன், நான் அப்படித்தான். லேலு எப்படி தான் போய் சேர மாட்டேன், போக சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. ஆமேனா? எதுக்காக வாழ்கிறோம் நம்ம உலகத்தில்? வீடு கட்டி நான் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கா? மரிச்சா எங்கே போகணும்? ஏசு வந்து எங்கே போகணும்? போகணுமா வேண்டாவா? அப்போ பிடிவாத்தை விடணும் விடக்கூடாதா? பழி விடணுமா விடக்கூடாதா? குறைன்னு விடக்கூடாதா? மற்ற மேலே குறை சொல்லி எதை சாதிக்க போகிறோம்? ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. ஒரு நன்மையும் கிடையாதுன்ற இதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது பேசுறதுனாலையோ, குறை சொல்றதுனாலையோ, பழிகளை போடுறதுனாலையோ, இல்லை தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறதுனாலையோ ஒரு நன்மை பார்க்க போகிறது கிடையாதுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாவற்றையும் நம்ம ஆண்டு சமூகத்தில் விட்டு கொடுக்க போகிறேன். நான் மற்ற பற்றி குறை பேச போகிறது கிடையாது. கர்த்தர் பார்த்துக்கொள்ள போகிறார். யாரை பற்றி நான் பழி போட போகிறது இல்லை. எனக்கு வேதனை ஏற்படுத்தினாங்க தான், எனக்கு விரோதமாக பேசிதான் இருக்கிறாங்க, எனக்கு எதிராக நடந்துதான் இருக்கிறாங்க, பரவாயில்லை, சோத்திரம் பண்ணி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு போயிட்டே இருங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவா. அவன் நம்முடைய கிரிகள் தக்கதான பலன் என்னோடு கூட வருதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே ஆண்டவர் என்ன நமக்கு ப்ராமிஸ் பண்ணணும்? அல்லேலூயா. அடுத்த யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையதுன்ட்டாரு. பழி வாங்குறது எனக்குரியதுன்ட்டாரு. நீ சும்மா இரு, யுத்தத்தை நான் செய்யறேன்ட்டாரு. அல்லேலூயா. அதுதான் மீகா வேலையை வச்சிருக்கிறாரு. அதுவே தூதருடைய கூட்டத்தை வச்சுட்டு இருக்கிறாரு. ஆமே. எதை சக்காரம் பண்ணணும், எதை மாற்றணும், எதை செயல்படுத்தணும்னு சொல்லி எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. ஆமேனா? நீங்கள நானும் பழி வாங்குற எண்ணத்தோடு இருக்க வேண்டாம். நீங்கள நானும் கோவப்பட்ட நம்ம வேதனைப்படுத்திக் கொள்ள வேண்டாம். நம்ம வாழ்க்கையை நம்ம இழக்க வேண்டாம். ஆமே. நம்முடைய ஆசீர்வாதத்தையும் உயர்வையோ கனத்தையும் நாம் இழந்து விட வேண்டாம். ஆமேன்னு சொல்லுவீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கோபத்தை நீங்கள் விட போறீங்க. இன்னைக்கே சாந்தமாகுங்க. சாந்த குணமுள்ளவர்களாக கடந்து போங்க. நீங்கள் ஆவின் கனி உங்களுக்குள்ள வெளிப்பட போகிறது. ஆவின் கனியாகி இந்த சாந்தத்தை ஆண்டவர் கட்டளிட போகிறார். ஆமேன்னு சொல்லுவீங்களா? உங்க நல்ல நடக்க. அல்லேலூயா. அவங்க எவ்வளோ பேசினாலும் அவங்கள்ட்ட சிரிச்சு பேசுங்க. அவங்களோட நல்லா பழகுங்க. அல்லேலூயா. அவளோட சமாதானமாக இருங்க. அல்லேலூயா. உங்கள் நல்ல நடக்கை பார்த்து அவங்களே என்ன பண்ணுவாங்க, நான் பண்ண தப்புன்னு சொல்லி உங்களோட சிநேகிதர்களாய் மாறிவிடுவார்கள். ஆமேன்னு சொல்லுவீங்களா? எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு? அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாதாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஞானம் எது? உலகத்துக்குரிய ஞானம் இல்லை, இந்த பரத்துக்குரிய ஞானமா? அழகா வசனம் சொல்லுது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம், 2வது சமாதானம், 3வது சாந்தம், 4வதாக இணக்கம். அல்லேலூயா. 5வது இரக்கம். அல்லேலூயா. 6வது நற்கனி. அல்லேலூயா. நிறைந்ததாய். ஆமென். 7வதாக பட்சபாதம் இல்லாததுமாய், 8வது மாயமற்றதுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு எனக்கு எந்த ஞானம் வேணும்? உலக ஞானமா? சார், உலக ஞானத்தில் தேர்வாங்க பாருங்க, நிறைய படிச்சுனே இருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஜிகே, ஜென்ரல் நாலேஜுக்காக எல்லாத்தையும் வாங்கி படிப்பாங்க. எக்ஸாமுக்கு நிறைய புத்தகத்தை படிப்பாங்க இல்லையா? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க நிறைய படிப்பு படிப்பாங்க. ஆமேன். இதெல்லாம் உலக ஞானம். உலகத்தில் சம்பாத்தியம் பண்ணி பிழைக்கிறதுக்கு படிக்கிற ஞானம் இது. ஆமேனா? ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பரலோகத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னா நமக்கு எந்த ஞானம் தேவை? பரலத்தினுடைய ஞானம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அதை யாக்கோபுல நான் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்ல, ஒரு ஞானத்துக்கு குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் என்ன பண்ணணுமா? தேவனிடத்தில் கேட்க கடவன். எப்படி? அவர் எப்படிப்பட்டவரா? ஒருவரை கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமான ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ஆமீன் சொல்லுவீங்களா? அப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் சாந்தமாக வாழ்றது பரலோகத்தினுடைய ஞானம். நான் கோவப்படாமல் இருக்குது பரலோகத்தினுடைய ஞானம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஞானம் உனக்கு எனக்கும் தேவை. அல்லேலூயா சொல்லுவீங்களா? இந்த ஞானத்தோடு நடக்க போகிறோம். டென்ஷன் ஆகுறது நம்முடைய வாழ்க்கை அழிக்க ஆரம்பிக்கும். நான் சொல்லட்டு, நீங்கள் ஒவ்வொரு முறை டென்ஷன் ஆகும்போது உங்களுக்குள்ள இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்று உள்ள சில செல்ஸ் இருக்கு. அல்லேலூயா. நீ கோவப்படும்போது செல்ல செத்துரும். உங்களுக்கு பலவீனம் வரும்பொழுது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, இல்லை நடக்க முடியாது, மயக்கமாக இருக்கும், டயர்டாக இருக்கும்,
படுத்து கிடப்பீங்க. அந்த பலவீனம் வந்துச்சுன்னா ஒரு வாரம் 1 மாசம் கூட இருக்கும் உங்ககிட்ட. அல்லேலூயா. சொல்லுவீங்க, பிரதர் இந்த கால் வலி ரொம்ப நாளா இருக்கு, பிரதர் இந்த தலைவலி வந்துச்சுன்னா 3 நாளா தொடர்ந்து இருக்குது, இந்த வயிறு வலி வந்துச்சு அப்படின்னு சொன்னா 1 வாரம். அல்லேலூயா. ஒரு பலவீனம் வந்தா உங்களோட வாழ்க்கை சீக்கிரமா போகாது. ஏன்? உங்ககிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கு. காரணம் என்ன? நீங்க எமோஷன் ஆகிறதுனால, டென்ஷன் ஆகிறதுனால உள்ள இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியுடைய செல்ஸ் எல்லாம் செத்து போகுது. அல்லேலூயா. டாலரேட் பண்ண முடியல. இர்ரெகுலரான சில பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் நார்மலாக நடக்க வேண்டியது நடக்கிறது இல்லை. ஏன்? நீங்கள் அதிகமாக டென்ஷன் ஆகிறீங்க புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் அதிகமாக கோவப்படுறோம் புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் அதிகமாக எரிச்சல் ஆகிறோம் புரிஞ்சுக்கிங்க. சில விஷயங்களுடைய வாழ்க்கையில் வந்து டாலரேட் பண்ண முடியாமல் உன் சரீரம் கஷ்டப்பட்டு படுக்கையில் கொண்டு போகுது அப்படின்னா நீ அதிகமாக கோபப்பட்டு கொண்டு இருக்க. சில கோபத்தை வெளிப்படுத்துவோம், சில கோபத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. நான் சொல்கிறேன், கோபத்தை வெளிப்படுத்தாததும் தவறு, கோபத்தை வெளிப்படுத்துவதும் தவறு. ஆனால் அதை ரெண்டுத்தையும் கொண்டு போய் ஆண்டு சமுத்திரம் கொடுப்பது தான் சரி. அல்லேலூயா. வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டு சமுத்திரம் கொண்டு போய் கொடுத்துருங்க, அந்த கோபம் அங்கேயே தணிஞ்சிரும். அல்லேலூயா. ஏன்னா கோபத்தினால ஒரு நன்மை இல்லைங்க நமக்கு. கோபம் இருக்கிற இடத்துல சில சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னுவாங்க. என்ன குணம்? நாய் குணமா? கரெக்டு தான். இந்த நாய் டென்ஷன் வச்சா என்ன பண்ணும்? ரோட்ல கத்தினே இருக்கும், அது கல்ல எடுத்து அச்சு அமைதியாகும். சில நேரத்தில் வீட்டில் கூட அப்படிதான் கத்தினே சொன்னா ஓங்கி ஒரு அடிச்சா அது ஒரு கத்தினே இருக்கும். ஒரு அடி அடிச்ச உடனே அந்த சத்தம் எங்க அடங்குது அது வரைக்கும் பார்த்தனாக்கா நீயா நானான்ற மாதிரி நின்றுப்பாங்க. ஆனா அடிச்ச உடனே கப்சுப்புன்னு ஆயிடுவாங்க, சத்தமே இருக்காது, மூச்சு கூட வராது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். நிறைய பேருக்கு அனுபவம் போல இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாந்தம் உனக்கு தேவை. அது நல்ல நடக்கையில் இருக்கணுங்க, நல்ல கிரியில காண்பிக்கணும். உனக்கு சாந்தம் இருக்குதுன்றது நல்ல கிரியை. நான் அவங்க பிரதர் அவரெல்லாம் பேச மாட்டேன் பிரதர், நான்லாம் அவங்கள மன்னிச்சிட்டேன், ஒன்றும் இல்லை பிரதர், அது இல்லை சாந்தம். தப்பு பண்ணவங்களையும் மன்னிச்சு அவங்களோட சாந்தமா அன்பா பேசுறது தான் நல்ல நடக்க, நல்ல கிரியை. ஆமேனா? இருக்கிறீங்களா? வேண்டாம் பிரதர், அவங்க பிரச்சனையே வேண்டாம், அவங்க வரவே வேண்டாம் பிரதர், அவங்க நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். என்னது இது? நீ நல்லா இருந்தா நல்லா இருந்துருவாங்களா? ஆமே. நீ சாந்தத்தோட பேசணும், நீ அன்போடு கூட நடந்துக்கணும். அல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் புன்முறுவலோடு கூட அவங்கள பார்த்தா மூஞ்சி திருப்பின்னு போகக்கூடாது, தலை சுலுக்கிக்கணும் அவனுக்கு. அல்லேலூயா. வந்தவொடனே பார்த்துக்குவாங்க, ஐயோ வருது நம்ம அந்த பார்ப்பேனே, ஃபோன் வராத காலை வந்த மாதிரி, ஹலோ நான் இங்கே தான் இருக்கிறேன், வந்துட்டேன், ஏதோ ஏதோ அல்லேலூயா. பரவாயில்லையே, உண்மை ஒத்துக்கிட்டீங்க. அல்லேலூயா. பண்ணியிருக்கோம்ல. அப்படிப்பட்ட ஆட்கள் வரும்பொழுது வருவாங்க, தெரிஞ்சு போச்சு. மாமியார் வருது வீட்டுக்கு, அம்மா எனக்கு கொஞ்சம் அவசரமாக வேலை இருக்குது, அது போயிட்டு வந்துடுறேன். இல்லைப்பா அம்மா வராங்க, அந்த பார்த்து அன்புமா இது முக்கியமான வேலை, அது போயிட்டு வந்துடுறேன். ஏன்? அந்த அம்மா மேலே இவருக்கு எதுவும் கஷ்டம். அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு எதுவும் கஷ்டம். நாத்தனார் வந்த பிரச்சனை, மாமனார் வந்த பிரச்சனை, மாமியார் வந்த பிரச்சனை. அல்லேலூயா. யார் வீட்டிலலாம் இருக்குது? இயேசுவே நாமத்தில் இன்னையோடு முடியட்டும். ஆமேன். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம் என்ன? உங்கள் மாமியாரை பார்க்காத அம்மாவை பாரு, உன் மருமகளை பார்க்காத மகளா பாரு. அப்பதான் பிரச்சனையே இல்லாமல் ஒரு வாழ்க்கை. மாமனாரை பார்க்காத அப்பாவா பாருங்க. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? நீங்க அப்படி பார்த்துட்டீங்கன்னாக்கா 100% பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். உன் பிள்ளை தப்பு பண்ணா, உன் பொண்ணு தப்பு பண்ணா அட்ஜஸ்ட் பண்ணுவல்ல, விட்டுட்டு ஏமா வாமா சாப்பிடும் வாமா, நான் அதெல்லாம் வாச்சலம் அப்படின்னு கொஞ்சம் இல்லையா? அப்படி பிகு பண்ணா கூட வாச்சலம் என்னம்மா வாமா, அம்மா கோவப்பட்டேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கூட பண்ணி, அது என்ன திமுது, அது இப்போ வந்து அதுக்கு நான் அவ்வளோ எகத்தானம், அது என்ன பேசலாம், அது எவ்வளோ, நான் எவ்வளோ பொறுமையா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேன், நைட்டும் பகலும். அல்லேலூயா. ஆமாம், கொசுக்கடியில் இல்லாமல், ஈழ இல்லாமல். அல்லேலூயா. நான் கொசுவே இவங்க தான் வந்து வளர்த்த மாதிரி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதடி பேசலாம், அதடி நடந்துக்கலாம். பொண்ணு தான், புள்ள தான், நம்ம பிள்ளைங்க தான், விட்டுருவோம், சாந்தமாக போங்க. அல்லேலூயா. சரி விடுமா, பார்த்துக்கலாம். ஆமே. பிள்ளை தப்பு பண்ண கூட நம்ம என்ன பண்ணுறது? டேய் சாப்பிட்டியா இல்லையாடா, அவள் அப்படிதான், வாடா டேய் வாடா. எரியிற நெருப்பில்
விளங்குவியா? விளங்குமா? அது அப்படிதான் கத்தினுக்கும். ஏய் விட்றா, ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, தெரியாம சொல்லிட்டாங்க, விடுப்பா, வாப்பா, பார்த்துக்கலாம், வாப்பா, நான் சொல்றேன், வாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ சமாதானப்படுத்தி கொண்டு போயிட்டு, சரி வாமா, அவனை எதோ கோபத்தில் பேசிட்டுக்கிறான், மாமா உட்காருமா, அப்படி உட்கார வச்சு சமாதானப்படுத்தி 2 பேரும் உட்கார வச்சு சாப்பாடை போட்டு உன் பிள்ளைக்கு ஒரு வாய் ஊட்டும் போது உன் மருமகளுக்கு ஒரு வாய் ஊட்டுன்னு வச்சுங்களேன். அல்லேலூயா. நான் சொன்னது விளங்க இல்லைங்களா? எண்ணிக்கை இல்லாத திருநாள் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெருநாளாக இருக்கும். ஆமே. சந்தோஷமா சொல்லுவீங்களா? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லட்டும், எந்த கோபத்தையும் நீங்கள் வச்சுட்டு வாழ்கிற வாழ்க்கை உங்களை ஒரு நாளும் உயர்த்தாதுங்க. உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிற, உங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிறது சாந்தத்தின் ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். நல்ல கிரியைகளை காண்பீங்க. அல்லேலூயா. உன் மருமகனுக்கு துரோகம் கூட பண்ணட்டும், உன் மருமகனுக்கு துரோகம் கூட பண்ணட்டும், உனக்கு விரோதமோட பேசட்டும், ஆனால் அவனுக்கு நல்ல நடக்கையினால நீங்கள் நடந்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை அந்த உயர்வை நீங்கள் காண்பீர்கள், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இது பரலோகத்தின் ஞானம். இது என்ன ஞானமா? பரலோகத்தின் ஞானம். மத்தேயு 11:29 நான் வாசிக்கலாம். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா. அல்லேலூயா. நீ சாந்தத்தோடு கூட நீ வாழுகிற போது என்ன நடக்குமா? இளைப்பாறுதல் ஆண்ட தருவாராம். பல காரியங்களை டென்ஷன் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, அலைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா, அலைச்சலோடு வாழ்றீங்களா, அங்கலாய்த்து வாழ்றீங்களா, குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா, கலக்கத்தோடு வாழ்றீங்களா, அந்த வாழ்க்கைக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாராம்? இளைப்பாறுதலை ஆண்டவர் தருவாராம். ரெஸ்ட். அல்லேலூயா. சரி சொல்லுவாங்க, டைமே எல்லாம் ஓடிட்டு இருக்கிறேன், டென்ஷனாக இருக்குது வாழ்க்கையே, ஒரு மிஷன் லைஃப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா, ஃபீல் பண்ணுறீங்களா? இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த வாழ்க்கையை ஆண்டவர் இளைப்பாறுதலோடு கூட நடத்த விரும்புகிறார். வருத்தப்பட்டு பாரச்சவர்கள் எல்லாரும் எண்ணத்தில் வாருங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தர்றேன். அவர்கிட்ட தான் ரெஸ்ட் இருக்குங்க. உன் வீட்டில் ஓயாத வேலை, உன் கணவருக்கு, பிள்ளைகளுக்கு, உறவுகளுக்கு, நீ வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி வீட்டை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து வளர்த்து நடத்தி அதை ஆளாக்கி அதுக்கு திருமணம் பண்ணி வச்சு அது பேர பிள்ளைகளை பார்த்து எல்லாவற்றையும் அலைச்சலோடு கூட ஒவ்வொரு கடத்தை அடைக்கிறதுக்கு, ஒவ்வொரு பண தேவை சந்திக்கிறது, ஒவ்வொரு வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இரவு சிலங்களை 12, 1, 1:30, 2 கூட ஆகும். அல்லேலூயா. ஆமேனா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் வேணும் அப்படின்னா உங்கள் கடை சாந்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் இளைப்பாறுதல், எவ்வளோ வேலை இருந்தாலும் சாந்தமாக இருப்பேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. நீ சாந்தத்தோடு கூட எல்லாவற்றையும் செய்கிற போது எவ்வளோ வேலை இருந்தாலும் நீங்கள் அந்த வேலை உங்களுக்கு பாரமாகவே தெரியாது. நிறைய பேர் உழைப்பு நான் தான் எடுக்கணும், வேற யார் பக்கத்தில் வந்தால் செய்வோம் வீட்டுக்கு. அல்லேலூயா. காலையிலேருந்து உழைக்கிறேன், காலேருந்து வேலை பார்க்குறேன், பேச வேலைக்காரி வச்சிரு, அதான் பிரச்சனை. வேலைக்காரிக்கு எனக்கு செட் ஆகாது. ஆமேனா. நான் சொன்னது எப்பவுமே விளங்குச்சுன்னு தெரியல, விலங்குனுக்கு விலங்குனா சரிதான். அல்லேலூயா. எவ்வளோ வேலை செய்கிறேன், கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுறியா? மாடு மாதிரி உழைக்கிறேன், உன்னை யார் மாடு மாதிரி உழைக்க சொல்லு? நீங்கள் செய்கிற வேலையை பெருசாக பேசவே கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதமான காரியம், சுகமான வேலைகள் இதெல்லாம். நீ சாந்தத்தோடு வாழ்ந்தன்னா உனக்கு வேலையே தெரியாது. அது வர புருஷன் மேலே தூக்கி பாரத்தை போடுறது, வர போற பின்ன வர போனா வரணும், போகணும், போயிட்டு வந்தா தான் பணம். நீ வர போற என்னன்னு கேட்க மாட்டேன்ற, என்ன செய்ய மாட்டேன்ற, போயினே இருக்கிற. அல்லேலூயா. இந்த வேலையை யார் பார்க்குறது? அல்லேலூயா. சில வீடுகளில் கணவர் மருவெல்லாம் மனைவி ஆயிடுறாங்க, மனைவிகள்லாம் கணவர் ஆயிடுறாங்க. புரியுன்னு நினைக்கிறேன். மனைவி வேலைக்கு போயிருப்பாங்க, புருஷ வீட்டில் சமைச்சு வச்சுருப்பாரு. தப்பு இல்லை, உதவி செய்ய தப்பு கிடையாது. என்னைக்கு ஒரு நாள் இது முடியாத டைம்ல உதவி செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் எப்பவுமே இருந்தால் தான் பிரச்சனை. அல்லேலூயா. இந்த அம்மா வெளியே போயிட்டு வந்தால் இந்த அம்மாவுடைய பேச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அல்லேலூயா. ஐயாவுடைய பேச்சு கொஞ்சம் லைட்டாக இருக்கும். லைட் டீ ஸ்ட்ராங் டீ மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாந்தம் உனக்கு தேவை. ஒரு நல்ல நடக்கை காண்பீங்க. அல்லேலூயா. இது பரலோகத்தின் ஞானம். இது என்ன ஞானம்? நீ பிரச்சனையோடு கூட வாழ்ற வாழ்க்கை இல்லை ஆண்டவர் கொடுக்கறது. ரெஸ்ட் எடுத்து நீ செய்கிற வேலையை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறாரு. அல்லேலூயா. பாருங்க, என் தம்பி வருணுக்கு ரெஸ்டோட தான் வேலையே. அல்லேலூயா. எப்போ கேள்வி ரெஸ்ட்டில் தான் இருப்பார், வேலை செய்வார். ஆனால் அவர் ரெஸ்ட் எடுக்கிற வேலை தான் இருக்குது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ எவ்வளோ வேலை செஞ்சால் நீ களைச்சி போக மாட்டீங்க. எவ்வளோ வேலை செஞ்சால் அது பாரமாக தெரியாது. எப்போ தெரியுமா? நீ சாந்தத்தோடு வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது. நீ கோபத்தை விட்டுட்டு சாந்தத்தோடு எல்லாரும் டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டு கத்தர் பார்த்து அவ சித்த இல்லாமல் என் வாழ்க்கை எதுவுமே நடக்க போகிறது இல்லை. யார் எழும்பினாலும் சரி, யார் விரோதம் நின்னாலும் சரி, என் வாழ்க்கையில் எவ்வளோ வெறுப்பான காரியங்களை செஞ்சாலும் சரி, எனக்கு எவ்வளோ துரோகம் பண்ண நடத்தாலும் சரி, அவருடைய சித்த இல்லாமல் என் வாழ்க்கை ஒன்றும் நடக்கலை. இது நடக்க கத்தர் பார்த்துக் கொள்ளுவார். அது நடந்ததா, அது கத்தர் செய்வார். அது நடக்கிறாது, அது அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவர் மேலே பாரத்தை போட்டு நம்ம இளைப்பாறலாம் இருப்போம். நம்ம அப்படி போடுறது இல்லை. என்ன பண்ண, அவர் மேலே போட மாட்டோம். யார் மேலே போட? பழி தூக்கி புருஷன் மேலே போடுறது, பிள்ளைங்க மேலே போடுறது, பக்கத்து வீட்டுக்கார மேலே போடுறது, எதிர் வீட்டுக்கார. அவ கேரால எதிரில். ஆமாம், அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க, வேற எங்கே இருப்பாங்க? அவங்க வீட்டில் அவன் தான் இருப்பாங்க. அல்லேலூயா. இவன் இருக்கிறானே, அவன் அங்கே தான் இருப்பான். அல்லேலூயா. இவனால தான் பிரச்சனை. உன்னால தான் எல்லாம் கெடுது, உன்னால தான் எல்லாம் பிரச்சனை வருது. மற்ற மேலே பழி போடாதீங்க. அல்லேலூயா. அவைகளுக்காக நீங்கள் சாந்தத்தோடு கூட விட்டு கொடுத்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளணுமே தவிர பழியத்துக்கு இன்னொரு மேலே போட்டுட்டு நீ தப்பிக்க கூடாது. இதுதான் ஏதேன் தோட்டம் நடந்ததான கேரக்டர். ஆதாம் கேட்ட, ஆதாம் எங்கே போட்டார் பழிய? நீங்கள் கொடுத்தீங்களே, ஒரு மனைவின்னு சொல்லி கொடுத்தீங்களே. அந்த ஏவாளால் வந்த பிரச்சனை தான். ஏவாளை கேட்டால் சர்பத்து மேலே போட்டாச்சு. இன்னைக்கு நம்ம உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தப்பு பண்ண ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் யாராவது ஒத்துக்கிறீங்களா? நான் தப்பு பண்ண ஒத்துக்கிறீங்களா? காரணத்தை காட்டுவோம். இல்லை, அவங்க அப்படி சொன்னாங்க, அதனால தான் அப்படி பேசினேன். அவங்க அப்படி நடந்தாங்க, அதனால தான் அதை செஞ்சேன். அவங்க அப்படி சொல்லிட்டு போனாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணேன். என்னைக்கு நம்ம பண்ணுற தப்பை நம்ம உணர்ந்து ஆண்டு சொந்தத்தில் ஒப்பு கொடுக்குறோமோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கை உருப்புறோம். அன்னைக்கு தான் நம்ம உயர்வோம். அன்னைக்கு தான் மேன்மையாக இருப்போம். அன்னைக்கு தான் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமா போல நான் இருந்தேனாக்கா நான் கண்டிப்பாக கோபப்பட்டிருப்பேன். அல்லேலூயா. 100 வயசுல ஒன்று கொடுத்துட்டு அதே கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருனாக்கா யாருக்கு கோவம் வராமல் இருக்குமா? ஏதோ 4-5 இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று கொடுத்துடலாம். கொடுத்ததே 100 வயசுல. காடு வாந்து வீடு போந்து அந்த நேரத்தில் ஆபிரகாம் கொடுத்துட்டு தலைவர் கேட்குறாரு, கொண்டு வந்து என்ன பண்ண மோரியா மலையில் பலி கொடுத்துருப்பான்ட்டு. அல்லேலூயா. என்ன பண்ணிட்ட? பலி கொடுத்துருன்னு. டென்ஷன் ஆயிருப்பீங்களா? ஆயிர மாட்டீங்களா? நீங்கள் ஆயிருப்பீங்க. அதுதான் நீங்கள் ஆபிரகாமா இல்லை. தலைவர் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்ததே அவர் தானே. இதை 1 கொடுத்தா 100 கொடுக்க அவரால் முடியும். அவருக்கு கீழ்ப்படிஞ்சா, இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சா 100 கொடுக்க அவருக்கு வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அவன் நரபலி விரும்புகிற தேவன் அல்ல, நல்லா தெரியும். ஆனா ஆண்டவர் கேட்டால மோரியா மலைக்கு வர சொன்னார்ல, போறதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்க போகுது. ஆமென் சொல்லுவீங்களா? மலை ஏறதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்க போகுது. அவனை கட்டி பலிபீட கிடத்தும் பொழுது ஒரு ப்ராசஸ் இறங்கி வரப்போகிறது. கத்த திட்டம் மனிதை கத்த அந்த இடத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கையில நான் கத்தியை எடுத்தாலும் அந்த பிட்வீன் கேப்ல, அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கத்தர் எதையும் நன்மையாய் மாற்ற அவரால் முடியும். கத்தி எடுக்கும்போது எவ்வளவு டென்ஷன் இருந்திருக்கணும். அவன் கேஷுவலாக எடுக்கிறான் கத்தியை. உடனே சொல்ல, ஆபிரகாமே உரையில் கத்தியை போடுறா. அல்லேலூயா. உன் பிள்ளை அங்கே இடு, அங்கே இருக்கிற ஆட்டுக்குட்டி பலி கொடு. ஆமேனா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் ஆண்டவனுக்கு நன்மை செய்வதற்கு ரொம்ப வருஷம் தேவையில்லை, அதிக நாட்கள் தேவையில்லை, அதிக வாரங்கள் தேவையில்லை, அதிக மணி நேரம் தேவையில்லை. கண் இமைக்கிற நேரத்தில், கண்ணை மூடி கண்ணு திறக்கிற நேரத்தில், அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்க வாழ்க்கையில் இந்த வருடத்தில் எத்தனை காரியங்கள் தடையா இருந்ததோ, இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து விட்டு கொடுக்கிற போது ஆண்டவருடைய வாழ்க்கைப்பட்ட காரியத்தை நன்மையாய் முடிய பண்ண அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமை, இந்த வரங்களை, அந்த கிருபைகளை, அந்த மேன்மையை ஆண்டவனுக்கு கொடுத்து ஆசீர்வாத உயர்த்தி கனப்படுத்தி எந்த இடத்துல வைக்கப்பட்டியோ அதே இடத்துல இந்த டிசம்பர் மாதம் 31 முடிவதற்குள்ளாகவே நான் சொல்லட்டும், உன்னுடைய வாழ்க்கை தலைகதை உயர்த்துகிற தேவன், உன் கண்ணில துடைக்கிற தெய்வம், உன்னை கைவிடாதபடி நடத்துகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். அதை நிறைவேற்றுகிறவர். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா?
அல்லேலூயா. பாருங்க, ஒரு தேசத்தை ஒரு ராஜா ஆண்டு கொண்டு இருந்தார். அந்த ராஜா ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது ஜனங்களுடைய நிலவரெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறது பிளான் பண்ணி என்ன பண்ணார், மாறு இடத்துல வந்திருக்கேன். ஒரு இடத்துல என்ன பண்ண, ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த கல்லுக்கடியில் பல பொற்காசுகள் வச்சுருந்துருக்கார். அவர் ஒரு மனுஷன் நடந்து வர்றான், அவன் அதிகாரி. நடந்து வரும் பொழுது அந்த அதிகாரி அதை பார்த்துட்டு என்ன பண்ண, அந்த கல்லை பார்த்துட்டு, கல்லை போகும்போது கால் தட்டுப்பட்ட உடனே, இந்த ராஜாவுக்கு புத்தி இருக்கா, இந்த ராஜாவுக்கு ஞானம் இருக்கா, எவ்வளோ அதிகாரி இருக்கிறாங்க, யார்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் அந்த கல்லை புரட்டியாவது போட்டு வைப்பாங்களா, சரியான ஆள் இந்த ஆள், இந்த தேசத்தை ஆள்றதுக்கு தகுதியே இல்லாதவன்னு சொல்லி பேசிட்டு போயிட்டானா. அடுத்த ஒரு ஆள் வந்துச்சு, அவன் நான் கால் தட்டுப்பட்டோன்னே அவன் இவன் பேசின விட டபுள் மடங்கு பேசிட்டு போயிட்டான். ராஜா பார்த்துனே இருந்தார், நடா அவனுங்க எல்லாரும் நம்மளை தான் குறை சொல்கிறானுங்க, இந்த கல்லை தூக்கி போகிறது ஒரு ஆள் வரமாட்டானான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஏழை விவசாயி அந்த பக்கம் வந்திருக்காரு. பார்த்துட்டு, ஐயோ இது யார் காலாவது தட்டுப்பட்டு போச்சுன்னா கஷ்டமாயிடும், இது நம்ம காலை காயத்தை ஏற்படுத்தும் போது இன்னொருத்தருடைய காயத்தை கொண்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கல்லை ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து அந்த கல்லை தள்ளி போட்டான். தள்ளி போட்டான். அந்த பொற்காசுக்கு மேலே ஒரு பேப்பர் எழுதப்பட்டிருந்துதான், ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்துச்சான், இந்த கல்லை புரட்டவனுக்கு இந்த பொற்காசு சொந்தமாகும் சொல்லி. அல்லேலூயா. அந்த பொற்காசை அவன் எடுத்துட்டு அவன் அப்படியே நடக்கிற போது ராஜா மாறுவிடத்துலேருந்து வெளியே வந்தாரான். வெளியே வந்து நிற்கும்போது சொன்னாரான், உனக்கு மாத்திரம் இந்த பொறுமை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ அவன் சொன்னானா, இது மற்றவளை என்ன காயப்படுது மற்றவளை காயப்படுத்தி விடக்கூடாது, இந்த காயம் எனக்கு வலி கொடுக்குறது மற்றவங்க அந்த வலி வந்துடக்கூடாது, அவனுடைய நிலைமை எப்படியோ மாறும் என்று சொல்லி மற்றவளை குறித்து அவன் பரிதபித்து அவன் கோபப்படலை, காலை தட்டுப்பட்டும் கோபப்படலை. ஆனால் மற்ற 2 பேர் கோபப்பட்டு ராஜாவை திட்டினாங்க. பல நேரங்கள் நாமளும் வீடுகள் அப்படி தான் மற்றவங்களை திட்டிட்டு உட்காந்துக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இவன் எடுத்து போட்ட இவனுக்கு பொற்காசு சொந்தமாய் மாறினது மட்டும் இல்லை, ராஜா அவனை அரண்மனையிலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்தான். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜாவை இப்படிப்பட்ட காத்து செய்யக்கூடுமானா நம்முடைய ராஜாதி ராஜா அவர் சொல்லுகிற காரியத்தை நான் கேட்டு நடக்கிற போது இந்த பூமியில மாத்திரமல்ல பரலோகத்தில் நான் உயர்த்தப்படுகிறவனாக இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சந்தோஷம். எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்க அந்த கோபத்தை நான் விட போகிறேன். பிரதர் சிஸ்டர், கோபத்தை வச்சுக்கிட்டு நீ ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள்கிட்ட இருக்க கோபம் இருக்கிற வரைக்கும் நீ மேன்மையை அடைய முடியாது, நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது, நீ நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. உன் பிடிவாதம் பேசாமல் இத்தனை வருஷம் இன்னும் மனசில் அந்த சஞ்சலத்தையும் வேதனையும் கலக்கத்தையும், புருஷன் மேலே போட்ட பழி, மனைவி மேலே போட்ட பழி, பிள்ளைங்க மேலே சொன்ன சாக்கு போக்கு, ஆண்டு சொல்லி வரக்கூடாதபடிக்கு இருந்ததான தடைகளை எல்லாமே சாக்கு போக்காக சொல்லி நான் வேதனைப்படுத்தி கொண்டு கோபத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க அந்த வாழ்க்கை இன்னைக்கு ஆண்ட முடிவு கொண்டு வர விரும்புகிறா. உன் கோபத்தை விடு. இன்னைக்கே போய் சமாதானத்தோடு பேசு. இன்னைக்கு அவங்களோட சாந்தமாக நீங்கள் பழகுங்க. ஆமென் சொல்லுவீங்களா? கண்களை மூடி ஆண்டுடைய கருத்தை நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடணும், எல்லாரும் வாய்களை திறந்து ஓ ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டு சொன்ன ஒப்பு கொடுப்போமா. நல்ல நடக்குது பரலோகத்தின் ஞானம் இது. இன்னைக்கு ஆண்டவனோடு பேசி கொண்டிருக்கிறார்ல, அவரிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறா. இந்த வருடத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறா. உனக்கு கோபம் தகாது, உனக்கு அந்த கோபம் வேண்டாம். அந்த கோபத்தினால அநேக நன்மை இழந்துட்ட, அநேக உறவுகளை இழந்துட்ட, ஆஸ்திகளை இழந்த, வீட்டை இழந்த, மனுஷர்களை இழந்த, தெய்வீகத்தை இழந்த, ஜபத்தை இழந்த, அபிஷேகத்தை இழந்த, இன்னைக்கு ஆண்டவனோடு பேசிட்டு இருக்காரு, உன்னோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. சார் அந்த கோபப்பட்டு இருக்கக்கூடாது, இந்த உறவு கட்ட இருந்து நான் பிரிஞ்சுட்டேனே, இந்த மனுஷன் நான் விட்டு பிரிஞ்சுட்டேனே, கொஞ்சம் அந்த கோபத்தில் இருந்ததுனால சரியாக பார்த்துருந்தா அந்த மனுஷன் கூட இருந்திருப்பான்ல. நான் சரி அந்த கோபத்தில் வைராக்கியமாக இருந்துட்டேன், நான் அந்த வைராக்கியத்தோடு நடந்துட்டேன், அந்த பாரத்தோடு கூட இருந்துட்டேன், அதனால தான் நான் இழந்துட்டேன். சில நன்மை இழக்கிறதுக்கு காரணம் கோபங்க. எஸ், பல நன்மைகளை இழக்கிறதுக்கு காரணம் கோபங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இசப்பா எனக்கு அந்த கோபம் வேண்டாம், எனக்கு சாந்தத்தை கொடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் சாந்தத்தை கொடுங்கன்னு கேளுங்க. இந்த பரலோகத்தை ஞானமாய் மாறட்டும். நீ கோபப்படுறதுனால ஒரு நன்மை இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ கோபப்படுகிறதுனால ஒரு மேன்முனக்கு கிடையாது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறா, துன்மார்க்கரைய தரைமட்டம் தாழ்த்துகிறா. இன்னைக்கு ஆண்டவர் நீடிய சாந்தம் உள்ளவர்களா ஆண்டவரை மாற்ற விரும்புகிறா. பரலோகத்தின் ஞானம் இறங்கி வருகிறது, பரலோகத்தின் ஞானம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ரீபாலரா சாந்தரா பௌதரா ரீகபலரா
இந்த பரலோகத்தின் ஞானம் வரும் பொழுது இந்த உலகத்துல நீ குடும்பத்தை எப்படி நடத்தணும், நீ வேலையில எப்படி இருக்கணும், ஊழியத்துல எப்படி இருக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், எதை முன்னாடி செய்யணும், எதை நம்ம தாமதமாய் செய்யணும், எல்லாவற்றுக்கு ஏதுவான ஞானத்தையும் புத்தியும் அவர் அருளுகிறார், அவர் தருகிறார். பரலோக ஞானத்தினாலே நிரப்பப்படுவதை விட்டு கொடுங்க. நல்ல நடுக்கையாய் மாறட்டும். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவருடைய கிருபையை தரட்டும், ஆண்டவருடைய வல்லமையை தரட்டும், அந்த மகிமை ஆண்டவருக்கு தரட்டும். ரீபாலா தடபலரா ஷபரபல கதுடா ரபல கதுடா பல ரபலப தியோகர பல கதுடா பலபா. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ இழந்ததை பெற்றுக்கொள், நீ இழந்ததை பெற்றுக்கொள். ஓ ஆபிரகாம் ஈசாக்கை இழக்கல, ஈசாக்கை இழக்கல, இழக்கிற மாதிரி இருந்தது, இழக்கிற மாதிரி இருந்தது, ஆனா இழக்கலங்க, இழக்கலங்க. ஆண்ட திரும்ப கொடுத்தா நீ இழந்தால சிறந்ததை கொள்ள முடியாது. கர்த்தர் வழிகளாக்குவார். ரீபாலா துடாபாலா ரகதடடா ரேகமான ரகதுடபல ரபலப ஷபலப ரபலகதுடா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் நல்ல நடக்க, என் நல்ல பாதை அது பரலோகத்தின் ஞானமாய் மாறட்டும், பரலோகத்தின் ஞானமாய் மாறட்டும். எஸ் டாட், உடைய கரத்தில் என்னை தருகிறேன், உடைய கரத்தில் என்னை விட்டு கொடுக்கிறேன். என் வீட்டில், என் பெற்றோருக்கு முன்னாடி, என் உறவுகள் மத்தியில், என் கணவனுக்கு முன்பாக, என் மனைவிக்கு முன்பாக நான் கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து பழிகளோடு கூட, வேதனையோடு கூட, பிரிவினையோடு கூட வாழ்வதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை, தேவன் அனுமதிக்கவில்லை. நீ கர்த்தர் பிரிந்து கிடக்கிறவளை கர்த்தர் இணைக்கப் போகிறார், பிரிந்து போனதான நன்மைகளை கர்த்தர் இணைக்கப் போகிறார், உன்னை விட்டு தூரமாக்கப்பட்டவர்களை கர்த்தர் கரத்தில் கொண்டு வந்து கொடுக்க போகிறார். நீங்க ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துருங்க, ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துருங்க. இன்னைக்கு ஆண்டவனை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன், சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துவேன், சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துவேன். துன்மார்க்கிறதா நான் தரை மட்டும் தாழ்த்துவேன், தரை மட்டும் தாழ்த்துவேன். நீ தரை மட்டும் தாழ்த்தப்படுவதற்கு இல்லை, உன்னை உயர்த்துவதற்காக தேவன் வைத்திருக்கிறார். உன்னை பரலோகத்தின் ஆவி, பரலோகத்தின் ஞானம் வெளிப்படுகிறது, பரத்திலிருந்து கடந்து வருகிறது. ரீமானா ஷபாலா ரகமா நதுடா ரெகபா லஹதுடா மனா ரகதுடா ரிபலபா துடபலபா ஷபலபா ரபலபா. உன் குடும்பத்தை நடத்துகிற, ஓ ஊழியத்தை நடத்துகிற, ஓ வேலை ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய, ஓ ரிபியா துடபலபா ஷபலகதுடா மனியாந்தடபா. கர்த்தர் நன்மையை செய்கிறார், கர்த்தர் நன்மை தருகிறார். உன் படிப்புல, உன் வேலையில, உன் வாழ்க்கையில, வழிகளில, பாதையில கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் உயர்த்தணும், கர்த்தர் உயர்த்தணும். மனுஷன் இல்ல, மனுஷன் இல்ல, உன் திறமை இல்ல. ஓ ரீபாலா கதடபல ரதுரமன ரஹந்துனா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த சாந்தம் உனக்கு அலங்காரமா இருக்கணும், இந்த சாந்தம் உனக்கு அலங்காரமா இருக்கணும். எஸ் மாஸ்டர், நன்றி அப்பா, மக நன்றி அப்பா. இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவு 11:59 வந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையை, உனக்கு சொன்னதான வாக்குத்தத்தங்களை, ஆண்டு உனக்கென்று எடுத்து வைத்தவைகளை நீ ரிசீவ் பண்ற வரைக்கும் அவர் மௌனமா இருக்க மாட்டார். உனக்காய் எழுந்தருளுவார், உனக்காய் எழுந்தருளுவார். உன்னை விரோதித்தவர்கள், உன்னை எதிராக எழுப்பினவர்கள், உன்னை வேதனைப்படுத்தினவர்கள், உன்னை கஷ்டப்படுத்தினவர்கள், உனக்கு துரோகம் செய்தவர்கள், உன்னை மனமடிவாக்கினவர்கள் கண்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார், கர்த்தர் உயர்த்தி வைப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord, thank you Holy Master. இன்னைக்கு நான் கற்றுக்கொண்டேன், பரலோகத்தின் ஞானத்தை பெற்றுக்கொண்டேன். நல்ல நடக்கையில நான் காண்பிக்க போகிறேன், நல்ல நடத்தையில காட்ட போகிறேன், நல்ல வார்த்தைகளை காட்ட போகிறேன், நல்ல வழிகளை காட்ட போகிறேன். உயர்த்துகிற தெய்வம் அது பரலோகத்தின் ஞானமாக இருக்க போகிறது, அது எனக்கு அலங்காரமாக இருக்க போகிறது, அது எனக்கு இளைப்பாறலை கொண்டு வர போகிறது. ஆண்டவர் இந்த வருடத்தில் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறாரே. எஸ் மாஸ்டர், ஆண்டவரே இன்றைக்கு அந்த பிடிவாதத்தை விடுகிறேன், இன்றைக்கு அந்த கோபத்தை விடுகிறேன், இன்றைக்கு அந்த எரிச்சலை விடுகிறேன், இன்றைக்கு மற்ற பழிகளை போட்டு குறைகளை சொல்லிக் கொண்டிருந்த காரியத்தை விட்டு விலகுகிறேன். ஆண்டவரே உங்க கரத்தில் நான் தருகிறேன், என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் விட்டு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க, ஆண்டவர் கிருபையினால் நிரப்புங்க, ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துங்க. இந்த வல்லமையில கர்த்தர் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியத்தை இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஒரு பாடலை பாடும் பொழுது தேவனுக்கு காணிக்கை எடுக்கப்படும். நம்ம தானே ஜெயவிலப்பா முன்பாக வந்து ஒரு பாடலை பாடுவார். நாம் கர்த்தருக்கு காணிக்கை
ஒருவேளை இன்னைக்கு மிஷினருடைய ஆஃபரிங் பாக்ஸ் கொண்டு வந்தவங்க படைச்சிடுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுட பலனோட வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுட பலனோட போதுமேவும் கிருபை தாருமே போதுமேவும் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை பலவீன நேரங்களிலும் சுகவீன சரீரத்திலும் பலவீன சரீரங்களும் சுகவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே போதுமேவும் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே நீர்மூலமாகாததும் நிற்பதுமே கிருபை நீர்மூலமாகாததும் நிற்பதுமே கிருபை
ஏற்று கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. அல்லேலூயா. கண்களை மூடுவோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காலங்கள் யாராவது இருப்பீங்கன்னா அப்படியே கரங்களை உயர்த்தி பிடிங்க. ஆண்டவர் ரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சியோன் விடுதலையின் கூடார திருச்சபை சார்பாக உடைய திருமண வாழ்த்துக்களையும் பிறந்த நாள் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தான் நான் புதிதாய் திருச்சபைக்கு வந்திருப்பேன் சொன்னால் உடைய கரங்களை உயர்த்தி பிடியுங்கள். உங்களுடைய ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சியோன் விடுதலையின் கூடாரத்தை சார்பாக உங்களை நாங்கள் கரங்களை தட்டி நாங்களை வரவேற்கிறோம். நீங்கள் வேறு எந்த திருச்சபையும் நீங்கள் ஆனால் நீங்கள் தொடர்ந்து நடக்கிறதான ஆராதனையில் கலந்து கொண்டு நீங்கள் ஆஸ்வதிக்கப்படும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நான் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். துவக்க முதல் முடிவருமாய் தேவன் நடத்தி வந்த எல்லா இரக்கங்களுக்காக நன்றி. இந்த முதல் ஆராதனையில் இந்த வருடத்தினுடைய கடைசி ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமைகளை கர்த்தர் கொண்டு வந்து உடைய சமுதலை துதிக்கவும் பாடவும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கவும் அர்ப்பணிக்கவும் விட்டு கொடுக்கும் தேவன் பாரு நல்ல இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி நல்ல நடக்க எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே நடத்த கத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கும். பரலோகத்தின் ஞானத்தினாலும் ஆண்டவரையும் சோத்திரம் நல்ல இளைப்பாறுதலையும் கத்தர் உயர்த்தி வைக்கிற ஸ்தானங்களிலும் உடைய பிள்ளைகள் கத்தை வைப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். கத்தை நீங்கள் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. உடைய கிருபை பெருகட்டும் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே சோத்திரங்களை ஐயா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவர் அப்பா சோத்திரம் இந்த பிறந்த நாள் திரும்ப நாள் காண்கிற பிள்ளைகளை கத்தரி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சோத்திர வாழ்நாளில் ஆண்டவர் ஒரு நாள் கூட்டி கொடுத்ததுக்காய் நன்றி. ஆண்டவரை தொடர்ந்து உடைய பிரசன்னத்தினாலும் வல்லமினாலும் கிருபினாலும் நிரப்பி சத்தியத்திலும் உபதேசத்திலும் ஆண்டவரையும் சோத்திரங்கத்தாவே ஜீவனுள்ள சாட்சியாய் எழுப்பி உமக்காய் பயன்படுகிற பாத்திரங்களாய் கத்தர் வைப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். குடும்பங்களை கத்தர் அவ்வளமாய் உயர்த்துவீராக. நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உடைய பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் நான் செபிக்கிறேன். தாவே ஆண்டவரே, நீ நல்லவர், நன்மையான எல்லா ஈவுகளையும் பிள்ளைகளை தாரும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த திருச்சபைக்கு புதிதாய் வந்திருக்குதான குடும்பத்தினருக்காய் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய மன பாரங்களையும் வேதனைகளையும் வியாகுலங்களையும் கண்ணீரையும் கலக்கங்களையும் கஷ்டங்களையும் ஆன கடன் சுமைகளையும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆண்டவரே, எல்லா வேதனையான பாதைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் நான் செபிக்கிறேன். சைத்த பலத்தை தாரும் ஆண்டவரே. சித்தமான தொடர்ந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் கொண்டு வாங்க நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. வருகை நாளைக்கு என்று ஆயத்தப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பஸ்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நாம் அனைவரோடு கூட விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அர்ப்பணித்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளையோடும் குடும்பத்தோடும் எதிர்காலத்தோடும் சந்ததியோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை மட்டுமாய் தங்கி நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா.